ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அதுல முதல்ல அமர்ந்திருப்பவரு தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு விஜய் டிவில ஒரு பேச்சு நிகழ்வு வந்தது, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னு நினைக்கிறேன், சரியா? ஏதாவது ஆமானுங்க பார்க்கலையா பெண்ண செய்யுங்க கேளுங்க. பாலு ஆனந்த் அவர்கள் இலக்கியங்களை நாம் படிப்பது இன்புற்று மகளத்தான் என்று பேச வந்திருக்கிறார். கொஞ்சம் முன்னாடியே கூப்பிட்டாரு, அதனால ஒண்ணு இல்லை. இது வீட்டுக்கு போறதுக்கா இங்க சாப்பிடாது, எதுனாலும் ஜெயிக்காரு. ஆனா நல்ல விஷயம், இது இப்படி இப்படி கொடுத்தா நல்லது. இருக்கட்டும். இது மாதிரி பல பார்சல்களை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மொய் செய்யறப்ப ஆரம்பிச்சு வச்சு வாங்க மொய் செய்யலாம் அப்படிப்பாங்கல்ல, அது மாதிரி பாலு ஆனந்த் அதே அணிகளை பேசுவதற்காக ஆண்கள் பேசுறப்ப பெண்களும் பேசணும், அவங்களும் தயாரா இருக்கணும். ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டத்துக்கு வர்ற போதும் என்ன பழைய ஆளுகள் தானா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்பாங்க. அது அப்படி இல்லை, ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் நாங்க புதியவங்களை பயன்படுத்துவோம். அது மாதிரி இன்றைக்கு இங்கே பேச வந்திருப்பவர்கள் நம்முடைய திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியை, நல்ல பேச்சாளர், பல்லாண்டுகளமாக மேடைகளில் பேசி வருபவர், அருமையா பாடவும் செய்றாங்க. இந்த இத்தனை பெருமைகளை கொண்ட பேராசிரியர் முனைவர் ஸ்ரீமதி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவங்க சிவகங்கைக்கு மட்டும் புதுசு இல்லை, நானும் இன்னைக்கு தான் பாக்குறேன். முதல்ல கூட்டிட்டு வர்றோம், நான் உட்கார்ந்து ரிகர்சல் பார்த்துட்டேன். அவங்க நல்லா அருமையா பாடுறாங்க. இப்ப நீங்க கூட நினைப்பீங்க, இதுக்கெல்லாம் ரிகர்சல் பண்றீங்கன்னு. தேவைங்க. என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சொல்லுவாரு, சினிமாவுக்கு நிச்சயமா ரிகர்சல் இல்லாம பண்ணக்கூடாது அப்படிம்பாரு. அப்படி பண்ணாட்டா அந்த படம் நல்லா இருக்கு அப்படிம்பாரு. மாடர்ன் தேட்டர்ஸ்ல அந்த காலத்துல மாத சம்பளத்துல நடிகர்களை வேலைக்கு வச்சு வீடு கொடுத்து சாப்பாடு போட்டு 15 நாள் அந்த படத்தோட அவ்வளவு கதை விசாரங்களையும் அவங்க பேசி நடிச்சு காட்டின பிறகுதான் ட்ரெஸ் கொடுத்து கேமரா முன்னாடி நிப்பாட்டுவாங்களாம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப நீங்க சீரியல்ல பாத்தீங்கன்னா, சீரியல்ல டைலாக் இருக்கு பாருங்க, டைலாக் எங்க டைலாக் கிடையாது, யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். அவரே 8 பேருக்கு பேசுவாரு. பாட்டிக்கு, அத்தைக்கு, அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, எனக்கு, என் தம்பிக்கு, எல்லாத்துக்கும் பேசுவாரு. நாங்க வாங்கி வாங்கி பேசிக்கிட்டே இருப்போம். இதுல 4 பேருக்கு தமிழ் தெரியாது, அவங்க ஸ்விங்கத்தை போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டக்கு டக்குன்னு. அப்புறம் டப்பிங்ல பாத்துக்கிடுவாங்க. சரி, ஸ்ரீமதி அவர்கள் வணக்கம் சொல்லிட்டீங்களா? இந்த 2 பேர் ஆமா, நல்லதுயா, ரைட்டு. இவங்க 2 பேரும் இன்புற்று மகளவே என்று பேச வந்திருக்கிறார்கள். பின்பற்றி வாழன்னு பேசுவதற்காக நம்மோடு வந்திருக்கவங்க யாருன்னு கேட்டா, அவரு ஒரு பழம்பெரும் நடிகர்னு சொல்லுவோம் பாருங்க, அத்தகைய பெருமையுடைய நம்முடைய வணக்கத்துக்குரிய நல்ல பேச்சாளர், நாகர்கோயில்ல இருந்து வர்றாரு. இவரும் பாட்டும் பாடுவாரு. ஏன்னா இப்ப அது வேண்டிருக்கு, இப்ப சினிமா பட்டிமன்றங்கள்ல நடுவுல பாட வேண்டியிருக்கு. எனக்கு பாட தெரியாத தமிழ்நாட்டுல ஒரே ஒரு நடிகன் நடுவர் நான் தான். நடிகர்னு சொன்னா பரவாயில்ல, தான். அதனால அவர் பாடுவாரு, பேசுவாரு. அதை தவிர தன்னால முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில இப்ப இவங்க கேட்கலாம், இலக்கியங்களை கற்றபடி நடக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு தர்மம் செய் அப்படின்னா செய்தாரு. நான் வாங்குற சம்பளத்துல ஒரு பகுதிய முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், அதே போல படிக்க முடியாதவங்களுக்கான படிப்பு எல்லாத்தையும் செய்யறாரு. இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, இப்ப விஜய் டிவியில வரக்கூடிய அந்த கலக்கல் காமெடி நிகழ்ச்சியில, கலக்க பகுதியார் நிகழ்ச்சியில நாஞ்சில் விஜயன்னு ஒரு பையன் சென்னையில ஒரு நிகழ்ச்சியில வந்தது. திடீர்னு என் காலத்துக்கு முட்டாரு. என்னையா என்னன்னு கேட்டேன். ஐயா, நான் நாகர்கோயிலை சேர்ந்தவர், படிக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லாம போச்சு, படிப்பை விட்டுட்டேன். அப்போ உங்க அணியில பேசுற ஐயா செல்லக்கண்ண ஐயா தான் என்னை படிக்க வச்சாரியா, நான் படிக்கிறதுக்கு காரணம் அவர் தான்யா. இந்த சொன்ன உடனே இவர் வேலை இருந்த மரியாதை ஒரு 10 மடங்கு கூடின மாதிரி எனக்கு இருந்தது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறி. இந்த பேசுவதற்காகத்தான் நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள்.
அடுத்த பக்கம் இருக்கவங்க இந்த பக்கம் ஒரு பெண்மணினா அந்த பக்கம் ஒரு பெண்மணி பேசணும். அவர்களுடைய சிறப்பு என்ன? நான் போன முறையே வந்தீங்களா? நீங்களும் புதுசா? சரி, அவங்க தினம் நிகழ்ச்சிக்கு போறதுனால இப்ப மறந்து போகுது, அதான் ஒரு காரணம். இருக்கட்டும். அவங்க அவங்கள எப்படி எனக்கு தெரியும்னா, அவங்க நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, அவங்க ஒண்ணு காணாம போயிடுவாங்க. நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிக்டாக் மாதிரி நிகழ்ச்சி இப்ப எல்லாம் இல்ல, அதை தடை பண்ணிட்டாங்க. அது அவங்க பாடி அனுப்பின ஒரு பாடலை கேட்டு இவ்வளவு நல்லா பாடுறாங்களே கூப்பிட்டு நீங்க பட்டிமன்றத்துல பேச வரீங்களான்னு கேட்டேன். அவங்களுடைய கணவரும் அதை சம்மதிச்சு வந்து பேச வந்தாங்க. ஒரு ஒரு ஆண்டு காலமா என்னோட பேச வர்றாங்க, தொலைக்காட்சிகள்லயும் பேசுறாங்க. உண்மையிலேயே பாட தெரிஞ்ச ஒரு பாடகி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சில பாட்டெல்லாம் அவன் சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு பாடிட்டு காத்து தாங்க வருது அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாம அந்த ஹை பிச்சுக்கு போனாலும் குறையாம பாடக்கூடியவங்க. குயின் மீரா பெட்டிப்பள்ளியினுடைய தமிழாசிரியை, இசையாசிரியை, வணக்கத்திற்குரிய இந்திரா விஜயலட்சுமி அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்கள் பின்பற்றி வாழத்தான் என்று பேச இருக்கிறார்கள். தலைப்பு, பேசுற ஆளு எல்லாம் சொல்லியாச்சு. முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எம்புட்டு நேரம் பேசணும், அதுதான் முக்கியம். எம்புட்டு நேரம்னா எவ்வளவு நேரம் பேசுவார்கள். எனக்கு தெரிஞ்சு நேரம் எல்லாத்துக்கும் முக்கியம். இப்ப நீங்க இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இந்த பாருங்க, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து கூட்டம் வந்து உட்கார்ந்துருச்சு. இப்பதான் அந்த கேமராமேன் எங்க போறாரு? வராரா? இருக்காரா? இவர் தானா? சரி, இல்லைன்னா ஒருத்தர் போட்டோ எடுக்க சொல்லுவீங்க. சும்மா இருக்கப்ப எப்படி போட்டோ எடுத்தீங்க வந்து இல்லையா? அவரா? வாங்க. இப்ப எடுங்க, நல்லா கை தட்டுங்க. அப்ப ஆத்தியா? சரி, வீடியோ கூட எடுத்துக்கலாம். சபாஸ் சபாஸ். எடுத்தா தயார். ஷூட்டிங் மாதிரி ஆகி போயிட்டு பாருங்க வர வர. இப்ப நீங்க நினைக்கலாம் இவர் இப்படியே பழகி இப்படி ஆகி போனாரு. இங்க உண்மை நான் இவரு விரும்மாண்டி படத்தை நடிச்சு ஒரு 4 படம் சேர்ந்த மாதிரி நடிச்ச பிறகு அங்க போன உடனே ஆக்ஷன் அப்படின்னா தான் நான் நடிப்போம். வகுப்புல போய் நான் பாட்டுக்கு சும்மா நின்றுட்டே இருக்கேன், ஆக்ஷன் இல்லாம பாடம் நடத்த வரமாட்டேங்குது. இதெல்லாம் பழகி போச்சு. சரி, இருக்கட்டும். இப்ப இவங்க பேச வேண்டிய நேரம் 10 to 12 நிமிஷம். 12 நிமிஷம்ங்கிறது ஒரு மரியாதைக்கு. இந்த சில பேர் 4 நாள் இருந்து சாப்பிட்டாங்க போகணும் அப்படிம்பாங்க. அப்படியா? ஆட்டோன்னு படுத்துடக்கூடாது. நம்ம வாட்டுக்க ஒரு மரியாதைக்கு சொல்லுவோம். உடனே நம்ம என்ன செய்யணும்? அடுத்த பஸ்ல போறீங்க, அது அவருக்கு நல்லது, நமக்கு நல்லது. அதனால நீங்க 10 to 12 நிமிஷத்துக்குள்ள பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து என்ன லீவா இன்னைக்கு இந்த மணி மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன அப்படின்னா, என்னது? கை தட்டலாம், சிரிப்பு வந்தா சிரிக்கலாம். வீட்டுக்கு போகணும்னு நினைச்சாலும் தப்புல 2 பேரா தான் போடும். சரியா? பின்னாடி கேக்குதுங்களா பேசுறது? பின்னாடி கடைசியில கேட்கலையா? என்ன டாட்டா காட்டுறாரு 2 பேரு கிளம்புறாங்களா? ஐயா பின்னாடி கேட்டுக்கீங்க, கேட்குமா? அப்புறம் கேட்கலன்றாங்க. இன்ன வரைக்கும் கேட்கவே இல்லையா? சும்மா தான் பண்ணீங்களா? ஐயா அந்த பாக்ஸ் ஒரு செக் பண்ணிக்கீங்க. அதுக்கும் ஓடுங்க முதல்ல பாருங்க. ஏன்னா பேசுறதுக்கு ஒரு அரங்கம் அமைஞ்சது காட்டுல முக்கியமானது அந்த ஒளிபெருக்கியா. நான் ஒரு தடவை சென்னையில ஒரு அரங்கத்துல பேசிட்டு இருக்கேன், கேட்கலன்றாங்க. நான் கத்தி பேசி பார்த்தா அப்புறம் அவர் ஒரு ஒளிபெருக்காரர் வந்து பார்த்துட்டு என்னமோ செஞ்சு அந்த இதுல போய் பார்த்து வயர் விட்டு போயிருந்துச்சு. அப்புறம் சரி பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்றாரு, எல்லாம் சரியா தாயா இருக்கு, ஸ்பீக்கர் லூசியா அப்படின்னாரு. புரியுதா? பல பேருக்கு புரியல. எனக்கு தெரியும் ஸ்பீக்கர் லூசு என்ன அர்த்தம். பாக்ஸ் மட்டும் இல்ல, என்னையும் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் சரியாத்தான் இருக்கு, ஸ்பீக்கர் லூசு. எனக்கு என்னன்னா இவருக்கு ஏன் ஏன்ட்ட சொன்னார் இவரு அப்படின்னு நான் யோசிச்சேன். சரி, கேக்குதா? அப்ப ஒரு போனவருக்கு போயிட்டாரா?
சைக்கிள் திருட்டு போயிட்டாரா? எங்கிட்டு போனாரு? அவர் இதான் ஜாக்கெட் கிளம்பிட்டாரு போட்டுருக்கு. சரி இருக்கட்டும் ஐயா. இப்ப கேக்குதா? நம்பி நீங்க உட்காந்துங்க. அப்படி இல்லைன்னா சேரை கூட்டு வந்து இங்க போட்டுக்கோ, உட்காந்து கேளுங்க. பாக்ஸுக்கு தான் உட்காந்து கேட்கலாம். நான் இப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். முன்னாடி உட்காரலன்னா அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் உட்காந்துருப்பாங்க ஆளுங்க. சந்தோஷமா உட்காந்து கேட்போம். சரி, நேரம் சொல்லியாச்சு, பேச வேண்டிய டைம் சொல்லியாச்சு, உங்களுக்கான கடமையும் சொல்லியாச்சு. இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகளவா பின்பற்றி வாழவா, இன்புற்று மகளத்தான் என்று பேச தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு பாலு ஆனந்த் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். வீரமும் புகழும் நிறைந்திருக்கக்கூடிய சிவகங்கை மண்ணிலே இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று வாழவே என்று பேச வந்திருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இலக்கியம் அப்படின்னு சொன்னா அது மக்கள் மகிழ்ச்சியில, மக்கள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு பிரெஞ்சு எழுத்தாளர் ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுத்தாளர் சார்த்தர் அப்படின்னு அவரோட பேரு. என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது என்று ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர், ஜப்பானிய எழுத்தாளர், ஏன் தமிழ்ல எழுத்தாளர் தான் இல்லையா? இருக்கட்டும். ஒரு வார்த்தை தான் பேசினாரு, இப்படி ஆயிட்டு. பேசுங்க பேசுங்க. அந்த பிரெஞ்சு எழுத்தாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு இன்னும் விடலையா நீங்க? இலக்கியம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வாசகன் அந்த வாசகனுடைய உணர்வை மாற்றி அமைக்கக்கூடிய விதத்துல இருக்கணும் அப்படின்னு. நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு அவர் எழுதின புத்தகம் பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. ஏன்னா அவர் சொன்ன ஒரே விஷயம், இலக்கியங்கள் மனிதனுடைய மனதை மென்மையாக்கி அவனை மனித தன்மையில் வைத்திருக்கணும், அதே நேரத்தில் அவனுக்கு இன்பத்தை விளைவிக்கணும்னு சொன்னார். அப்ப இன்புற்று வாழ்வதற்கு தான் இலக்கியங்கள் தேவைப்படுது. ஒண்ணு இல்லை, ஒரு பயணம் போறோம்னு வைங்க. ஒரு பயணம் எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம். போறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம மனசெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துக்கு நோக்கி போயிருக்கோம். அங்க எப்படி இருக்கும், எப்படியான விஷயங்களை அங்க அமைச்சுக்கணும், என்ன மாதிரியான உடைகள் எடுத்துட்டு போனோம், எவ்வளவு செலவாகும், எல்லாமே நம்ம கணக்கு முன்னாடி வந்துருப்போமா இல்லையா? அதே மாதிரி அந்த பயணம் போய் முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், போன் எடுப்போம். ஸ்டேட்டஸ்ல இரு காலின் இறையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்து தட்டி விடுவோம். மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எப்படிலாம் போனோம் தெரியுமா, அந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு 10 பேர்கிட்ட பேசுவோமா இல்லையா? இவ்வளவு தூரம் நாங்க பயணப்பட்டு போனோம், ரொம்ப அழகா இருந்தது, அங்க மலர் கண்காட்சியில அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த நினைவுகள் தான் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியிலும் மீட்டெடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த நினைவுகளில் தான் நாம் இன்பமாகவே இருக்கிறோம். ஒரு இலக்கியம் எடுத்து வச்சு பாக்குறோம் அப்படின்னா அது படிக்கிறப்ப அன்னைக்கு இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு உணர்வு நடந்ததுல அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்குதுல, அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை வேறு எதுவுமே கொடுக்காதுங்க. கண்ணதாசன் எல்லாருக்கும் ரொம்ப அழகா தெரிந்த ஒரு கவிஞர் இல்லையா? அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு காட்சி, கோவலனும் கண்ணகியும் சேர்ந்து இருக்கக்கூடிய முதல் நாள் இரவு காட்சி. அப்படி ஒரு காட்சியில இளங்கோ எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, கோவலன் கண்ணகிய வர்ணிக்கிறான். எப்படின்னா, மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே, அரும்பெரும் பாவாய், ஆறுயிர் மருந்தே, பெருங்கொடி வாணிகன் பெருமட மகளே, மலையிடை பிறவா மணியே என்கோ, ஆளையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்போன்னு உருகி ஊத்துறான் கோவலன். அவ்வளவு உணர்ச்சியா அதை பாக்குறாரு கண்ணதாசன். படிக்கிறாரு சிலப்பதிகாரத்தை. படிச்சுட்டு அவருடைய மனைவி பொன்னம்மா அவங்க கிட்ட போய் அதே மாதிரி முதல் நாள் இரவுல போய் நிறைய பேசுற, நிறைய கவிதைகள் சொல்ற, நம்ம சத்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. அப்படியே வந்து தன்னுடைய பாட்டி கிட்ட, எனக்கேத்த மனைவியா நீ பாத்துருக்கிற பாட்டி, நேத்தெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவன் அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டி சொன்னாங்களா, நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியும், அதனாலதான் காது கேட்காத பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட கவிஞர் ஒரு இடத்துல எழுதுறாருங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோன்னு எழுதினார் இல்லையா? அவர் ஒரு இலக்கியம் எழுதினார். என்ன தெரியுமா? அந்த பொன்னம்மாவை பத்தி. பொன்னம்மா கறி சமைச்சா பூமி எல்லாம் வாசம் வரும். பொன்னம்மா கறி சமைச்சா பூமி எல்லாம் வாசம் வரும்.
கொத்தமல்லி சட்னியும் கோவக்காய் பொரியலுமா, கொத்தமல்லி சட்னியும் கோவக்காய் பொரியலுமா அள்ளி அள்ளி வச்சு அருகிருந்து பார்த்த மகன். சரி, எல்லாம் அன்பா பாத்துக்கிட்டாங்கல்ல, நீங்க ஏன் குடிச்சீங்க, நீங்க ஏன் ஊசி குத்திக்கிட்டீங்க, யாராவது கேட்டக்கூடாதா இல்லையா? அதுக்காக எழுதினார், நான் குடித்ததற்கும் குத்தி கொண்ட ஊசிக்கும் சத்தியமாய் அவள் காரணம் இல்லைன்னு எழுதி வச்சேன். இந்த இலக்கியத்தை படிக்கிறப்பயே நமக்கு என்ன தோணுது, எப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு புரியும். ஏன்னா கண்ணதாசனை கொடுத்த மண் இந்த மண் தானே. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இலக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையை இனிமையாக்குது. ஒண்ணு இல்லை, குற்றால குறவஞ்சின்னு ஒரு இலக்கியம். அதுல வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. இந்த ரெண்டு குரங்குகளும் பேசிக்கிட்டு அப்படியே பலாச்சுளையை எடுத்து கொடுக்குது. ஒன்னோடு ஒண்ணு மாறி பரிமாறுறப்ப கீழே விழக்கூடிய கனிகளுக்கு வானவர்கள் எல்லாம் ஏங்கி போறாங்களாம், இந்த கனி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள்னா தேவலோகத்து குரங்கு, அது ஒரு குரங்கு இருக்கா, அந்த குரங்குகள் கெஞ்சுமா. இந்த குரங்குகளை பார்த்து அந்த குரங்கு கெஞ்சுமா, வான் கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், இங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம், எங்களோட சேர்ந்து இருங்க அப்படின்னு காட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கூப்பிடுவாங்களாம். ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோல் பரிகாலும் தேர்காலும் வழுவும். சூரியனுடைய அந்த தேர்கால்கள், அந்த குதிரையினுடைய கால்களை வழுக்கி போகக்கூடிய அளவுக்கான ஒரு பாறை. அந்த நீர் வீழ்ச்சியை சொல்றப்ப கூணல் இளம் பிறை முடித்த வேணிகளங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையேன்னு சொல்லி முடிக்கிறப்ப சீசனே இல்லாட்டினாலும் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குதா இல்லையா? இதைத்தானே இலக்கியங்கள் கொடுக்குது நமக்கு. அதுக்கப்புறங்க கம்பன் சொல்லவாம இருக்க முடியுமா? அதுவும் கடைசி காலத்தில் கம்பனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன் இந்த மண் தான். மன்னனும் நீயோ வளநாடு முனதோ. கண்ணதாசனும் பிறந்த ஊர் இந்த ஊர் தான். கம்பன் வந்து கடைசியா அடைக்கலமானதும் இங்கதான், எங்க நாட்டரசு கோட்டையா, நாட்டரசு கோட்டை. மன்னவனும் நீயோ வளநாடு முனதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன்னு சொன்ன கம்பன் வந்து இந்த ஊர்ல. கம்பனுக்குள்ள ஒரு டைரக்டர் உண்டுங்க. ராமன், சீதை, இலக்குவன், இந்த 3 பேரும் காட்டுக்கு போறாங்க. போறப்ப ஒரு ஷாட் வைக்கிறாரு கம்பன். எப்படி அப்படின்னா, ஒரு மாலை நேரம், வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதிகள் மறைய. வெய்யோன்னா யாரு? சூரியன் இல்லையா? சூரியனுடைய ஒளி அப்படியே ராமபிரான் மீது பட்டு அந்த ஒளிக்கு முன்னாடி இந்த ஒளி என்ன ஆகுதான், ஒண்ணும் இல்லாம போகுதான். அந்த அளவுக்கு தேஜஸா இருக்கிறார் ராமன். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதிகள் மறைய. அடுத்த வரி எழுதுறார், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். யார் யாரோட போனான்றது எழுதணுமா இல்லையா? அப்ப எழுதுறப்ப பொய்யோ எனும் இடையில் எழுதுறாரு. அதை கூட விடுங்க, அடுத்து வாங்க. இளையானோடும் போனால் அடுத்த வரியில் எழுதுறாரு, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான்னு எழுதினார். இந்த 2 வரி எடுத்துக்கோங்க. மையோ அப்படின்னு சொன்னார் இல்லையா, யோசிக்கிறாரு, இறைவனை போய் மைக்கு நிகரா சொல்றதா? அழிஞ்சு போயிருமே. இன்னைக்கு மாதிரி ஸ்மெத் ப்ரூஃப் எல்லாம் அப்ப வரல. 24 மணி நேரம் அழியாம இருக்கக்கூடிய மையெல்லாம் அந்த காலத்துல இல்ல. வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாம் இருக்கு. இப்ப கொற்ற மழையிலையும் அப்படியே இருக்கும். மை அப்படியே கொஞ்சம் இழுவிடுச்சுன்னு வைங்களேன், அழகே மொத்தமும் கெட்டு போயிடும், சந்திரமுகி மாதிரி ஆயிரும். அதனால பாக்குறாரு, மை இல்ல அப்படி சொல்ல முடியாது. சரி, மரகதம்னு சொல்லலாமா? மரகத கல் உயர்ந்த கல் தானே, பச்சை நிறத்துல இருக்குமே, சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்ல இல்ல, இறைவனை போய் கல்ல நான் சொல்றது சொல்லக்கூடாது. சரி, மையும் போச்சு, மரகதமும் போச்சு. அடுத்து என்ன சொல்றாரு? மழை முகிலோ மறிகடலோன்னு சொல்றாரு. மறிகடல் அப்படின்னா கடல் எவ்வளவு பெருசு, ஆழமானதும் கூட. அந்த மாதிரி அவனுடைய கருணை பெருசுன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்ச கம்பன் யோசிக்கிறாரு. கடல் நீர் எவ்வளவு பெருசா இருந்து என்ன பண்ணு, உப்பா இருக்கும், யாராலும் என்ன பண்ண முடியாது, பயன்படுத்தவே முடியாது. ஆனால் இறைவனுடைய நலம் எல்லாராலும் பயன்படுத்தக்கூடியது, அதனால மறிகடல் சொல்ல முடியாது. சரி, அடுத்து மழை முகிலோடு சொல்லிடலாமா? மழை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே, சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, மழை பெஞ்சும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும். டிசம்பர் மாசம் சென்னைக்காரங்கிட்ட போய் மழைன்னு ஸ்லேட்ல எழுதினாலே பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப யோசிக்கிறார் கம்பன், மழை முகிலோன்னு சொல்ல முடியாது, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ எல்லாம் போச்சு, வார்த்தை கிடைக்கல, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையான்னு எழுதி முடிச்சேன். அன்னைக்கு கம்பன் ஆரம்பிச்சு வச்ச அந்த ஐயோதான் இன்னைக்கு திரைப்பட பாடல்கள்ல ஒவ்வொரு பாட்டுலயும் ஐயோ ஐயோ அப்படின்னு
அமங்கலமான சொற்களை கூட மங்களமான சொல்லாக மாற்றி அமைக்கிறது இலக்கியம் தானேங்க. அதை படிக்கிறப்ப எவ்வளவு அழகா இருக்கு, யோசிச்சு பாருங்க. இந்த இன்பத்தை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் புது கவிதையை சொல்லாம விட்டா மிகப்பெரிய பாவமாயிரும். இப்ப இளைஞர்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு இருந்த ஒரு கவிதை ஒண்ணு இல்ல, யுகபாரதி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கவிதை. ஓரம் கிழிந்த பாய், காரை பேர்ந்த சுவர், ஓட்டை படுத்த சன்னல், ஓசை எழுப்பும் மின்விசிறி, கலைந்த தலையணை, கழுவாத பாத்திரம், இருந்தாலும் என்னுடைய வீடு இனிது, ஏனென்றால் எதிர் வீடு உணவு அப்படின்ற கவிதை முடிஞ்சிருச்சு. இவ்வளவு இருந்தாலும் இந்த ரசிப்பு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல எல்லாருடைய முதல் காதலியும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருப்பாங்க. இதுதாங்க இலக்கியம். இந்த இன்பத்தை தான் இலக்கியங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில் இலக்கியங்களை நாம் ஏன் படிக்கணும் தெரியுமா? ஒரு சில நேரங்கள்ல நமக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுமை உருவாகும்ல, அந்த வெறுமையை இட்டு நிரப்புவது இலக்கியங்கள் தான். இலக்கியங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில பேர் ஒரே ஒரு செய்திய அல்லது ஒரு வரிய 1 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. எனக்கு ஒரு வாத்தியார் இருந்தாரு, அவரெல்லாம் அடே அப்பா ஒரு வரிங்க, ஒரு வகுப்பு. எப்படி? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அந்த துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. ஒரு வரி முடிஞ்சா இது எப்படி 1 மணி நேரம் நடத்துவாரு. தோட்டத்தில் காட்டுல மேயல, கம்மாயில மேயல, கரையில மேயல, வீட்டுல மேயல, வெளியில மேயல, மேயுது திங்கல உங்கள கடிக்கல. வெள்ளை பசு, கருப்பு பசு இல்ல, வேற கலர் பசு இல்ல, பசு கரடி இல்ல, யானை இல்ல, புலி இல்ல, சிங்கம் இல்ல, நீ மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாருங்க. எத்தனை இலக்கியங்களை கொண்டு வந்து அதை படிக்கிறப்ப அப்படியே கண் முன்னாடி நிக்கணுங்கிறார். அதுவும் அந்த அருவியினுடைய வீழ்ச்சியில சூரியனுடைய தேர்காலும் பரிக்காலும் வழுக்குமா, அப்படிப்பட்டது. அழகா அந்த குற்றாலத்தை கண்ணு முன்னாடி கொண்டு சொல்றாரு. டூர் போறப்ப நாளைக்கு போறப்ப இன்னைக்கு பேசிட்டு இருப்போம்ல, நாளைக்கு நேரம் குற்றாலத்தை குளிச்சுக்கிட்டு இருப்போம், அதே அப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். போயிட்டு வந்தோம். சில பேர் பொண்ணு எடுப்பாங்க, என்னன்னு சிங்கப்பூர் மாதிரி வராதுங்க அப்படின்னு அது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப வாழ்ந்துகிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம்னா. அதே போல தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதில்லை, கண்ணாசன் சொன்னார். அந்த பாட்டு அந்த காலத்திலே பிரச்சனை ஆச்சு தெரியுங்களா? ஏன்னா தங்கம் முழு தங்கத்துல, சுத்தமான பசுமொன் தங்கத்துல ஆபரணம் செய்ய முடியாது, தாமரை கலந்தா தான் செய்ய முடியும். அப்புறம் அதை அவர் சொல்லிட்டாரு, சரிதான் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்துச்சு, கட்டோடு குழலாடு ஆடுன்னு ஒரு பாட்டு. அதுல பச்சரிசி பல்லாடுன்னு எழுதிட்டாரு. பச்சரிசி பல்லு ஆடுச்சுன்னா கிளவிக்குள்ள ஆடுட்டாங்க எல்லாரும். அதனால அப்ப அதெல்லாம் வரத்தான் செய்யும். நல்லா ஒப்பிட்டு சொன்னாரு. ராமாயணத்தை அடிச்சாரு பிரமாதம். அந்த கருப்பு நிறத்துக்காக தாங்க ஒவ்வொன்னா தேடுறார். ராமன் எப்படி கருப்பு, அவன் எப்படி, அவனுடைய அந்த கருமை நிறம் எப்படி, வெய்யோ நொழி தன்மேனி விரிசோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இலையானோடும் போடான்னு சொல்லிட்டு மையோ கண்ணுக்கு போடுறது. இது செமி சாலிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. செமி சாலிட்னா என்ன தெரியுமா? அதாவது திடப்பொருளும் அல்ல, திரவ பொருளும் அல்ல. சரியா? மையோ மரகதமோ சாலிடு, அடுத்த பொருள் திடப்பொருள். மழை முகிலோ தண்ணீரும், அடுத்து மறிகடலோ அது லிக்யூடு. லிக்யூடு, சாலிடு, செமி சாலிடு எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாக்குறாரு. ஒண்ணும் வரல. ஐயோ என்ன வார்த்தை போடுவேன், 10,000 பாட்டு பாடின கம்பெனிக்கே தமிழ்ல வார்த்தை கிடைக்கலன்னா, இந்த புதுசா கழுவி எழுதுறது சொல்லுவேன்னு காதலிக்கு உன்னை வர்ணிக்க தமிழில் வார்த்தை இல்லை கண்ணே, உனக்கு தெரிஞ்சாத்தானே வரும், நீ என்ன கம்பனா, ஒண்ணும் கிடையாது. எப்படி அழகா அடிக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இதை படிச்சு இதை சொன்ன போதே உங்க முகத்துல என்ன சந்தோஷம் இருந்தது. அதான் இன்புற்று மகளத்தான் அப்படிங்கிறதுக்கு
அவர் எடுத்து சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது அழகா சொன்னாரு. கண்ணாசன் பிறந்தது நீங்கதான், கம்பன் அடைக்கலமானது நீங்கதான். இந்த சோழ மன்னனுக்கு அவருக்கு பிடிக்காம போச்சுங்க. இப்ப நாட்டை விட்டு வெளியே போட்டு சொல்லிட்டான் சோழ மன்னன், குலோத்துங்க சோழன். அப்பதான் அவர் சொல்றாரு, டேய் உனக்கு ஓ நாடு தான்டா, எனக்கு என்ன தெரியுமா, நான் எங்க போனாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி, மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ உன்னை அறிந்தோ தமிழ் ஓதினோம் கேட்டு ஒரு வார்த்தை அழகா சொல்றாரா, என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு. குரங்க வேணாம்னு சொல்ற மரம் கிடையாதுடா. என் கவின்னா இன்னொரு அர்த்தம், குரங்குன்னு அர்த்தம், கவிதையும் கவிஞன்னு ஒரு அர்த்தம். அப்ப எனக்கு எல்லா நாடு உண்டுன்னு சொல்லி அந்த நாட்டரசு போட்டிக்கு வந்தாருங்கிற செய்தியை ஒப்பிட்டு சொன்னாரு. இவர் சொல்ற போது நம்மளும் அவரோடய பயணம் பண்ணோம். ரொம்ப அருமையா இருந்தது, சிறப்பா இருந்தது. இப்ப பின்பற்றி வாழ்றதுதான் பேசுவதற்காக நம்முடைய நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் போல் தாமரை போல் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துடித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. மொழியால் உலக இது என்ன எதுல வர்ற எந்த இலக்கியம் தெரியுங்களா? சொல்லுங்க யாராவது. சும்மா நாங்க வந்து உட்கார்ந்து கேட்டே சொல்லுங்களே, நாங்க கிளம்பி போயிருவாமா உடல்ல சொல்லிருக்கியா? ஐயா சரஸ்வதி அந்தாதி. கம்பன் கம்பன் சரஸ்வதி. நான் முதல்ல ஒண்ணு சொன்னல, அது மாதிரி சரஸ்வதி அந்தாதி. அந்தாதி நான் தெரியுமா? ஒரு பாட்டோட கடைசி அடுத்த பாட்டோட முதல் வரி, ஆடி வெள்ளி தேடி உன்னை நான் அடையும் நேரம் இருக்குல்ல, அது முழுவதும் பாட்டு முழுக்க அந்தாதியில இருந்து. மூன்று முடிச்சு படத்துல வருது இல்லையா? ஆமா, மூன்று முடிச்சு சீரியல் இல்ல, படத்துல. சரியா? இந்நேரம் போட்டுப்பாங்க எத்தனை மணிக்கு. ஏன்னா அடுத்து 9 மணிக்கு சிங்கப்பண்ணை வரணும், அதுக்காகத்தான். எழுவருக்காக சிங்கப்பெண்களா நல்ல நல்ல யோசிச்சுக்காரு. மொழியால் உலகத் தமிழர்களை ஆட்சி செய்து வரக்கூடிய சொற்களை விற்பனை செய்வோர்கள் மத்தியில் மக்கள் இதயத்திலே சொற்களை விதைத்து வரக்கூடிய மிகச்சிறந்த தமிழறிஞரும் எங்களுடைய வழிகாட்டியுமான ஐயா நடுவர் பெருந்தகை அவர்களே, இரு அணியிலும் வாதிடுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, இந்த நல்ல நிகழ்வினை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் அடியனின் முதற்கண் அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பாக்கலையா? கவனமா இருங்க. ஐயா இப்படி எல்லாம் நல்ல கைத்தட்டி ரசிச்சீங்கன்னா சுகர் வராதியா? வராது. சுகர் வராது, பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் வராது. ஏன்னா நோயே இல்லாதவன் தான் கோடீஸ்வரன், கடனே இல்லாதவன் லட்சாதிபதி. ஏன்னா ஆடி கார்ல போறதெல்லாம் முக்கியம், ஆம்புலன்ஸ்ல போகாம ஆண்டவன் நம்மளை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். இந்த தத்துவம்ல எங்கேயா படிப்பீங்க? சரி போங்க ஐயா. என்னுடைய அருமை சகோதரர் ரொம்ப அழகா இன்பம்தான், இன்பத்திற்காகத்தான் இலக்கியம் அப்படின்னு பேசி அமர்ந்திருக்கிறார். நான் இன்பம் இல்லை அப்படின்னு சொல்ல வரல, இன்பம் மட்டுமே போதுமா ஐயா? இன்பம் மட்டுமே நமக்கு போதுமா வாழ்க்கையில? இன்பத்து மகிழ்தல் மட்டும் இருந்தா போதுமா ஐயா? நம்ம வாழ்க்கையில முன்னேறலாமா? காதலியோடு 24 மணி நேரமும் மாசரு பொண்ணே, வலம்புரி முத்தே, கரும்பே தேனே, காவேரியே, கற்கண்டே, கனியமுதே அப்படி இப்படின்னு பேசியாச்சுன்னா அவன் என்ன நினைப்பான்? அந்த பொண்ணு ஏதோ கலந்துட்டு போலுக்கு நல்லா இருந்தான். அன்னைக்கு சந்தோஷமா ஒருத்தன் காதலிக்கு போன் பண்ணான், ஹலோ எங்க இருக்கா அப்படின்னா. உடனே அந்த பொண்ணு, இப்பதான் நான் எங்க அப்பா ஆடி கார் 50 லட்சம் ரூபாய் கார்ல போயிட்டு இருக்கேன், அப்படி எங்க பண்ணை வீட்டுக்கு போய் படம் எடுத்துட்டு கடையில போய் சாமானங்கள்லாம் வாங்கிட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு போயிருவேன், அப்புறமா நான் உன்னை கான்டாக்ட் பண்றேன், சரி நீ எங்க இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு இவன்கிட்ட கேட்டு. உடனே இவன் சொன்னான், ரொம்ப ஓவரா சீன் போடாத, நீ போயிட்டு இருக்கக்கூடிய அதே மினி பஸ்ல உனக்கு பின் சீட்ல தான் நான் இருக்கேன், உனக்கு டிக்கெட் எடுக்கணுமான்னு கேட்கறதுக்கு தான் போன் பண்ணேன். அதனால இந்த இதெல்லாம் வேணாம் ஐயா. இந்த புத்தக திருவிழா நடத்துவதனுடைய நோக்கம் என்னையா? நோக்கம் எதுவாக இருக்கும்?
வாசக பெருமக்கள் எல்லாம் வரணும், இங்க வந்து புத்தகத்தை வாங்கணும், படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற கூடிய ஒரே அடிப்படை நோக்கம் தான் இருக்க முடியுமே தவிர, இப்போ இன்பத்துக்கு 1000 வழிகள் இருக்குயா, இன்புறுதலுக்கு 1000 வேலைகள் இருக்கு. ஏன் இதே மேடையில ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தி போயிடலாம் இல்லையா? ஒரு இசை கச்சேரியை நடத்தி போயிடலாம் இல்லையா? இதெல்லாம் இன்புறுதல் நடத்தாம, இந்த நிகழ்ச்சிகள் நடத்தாம ஏன் புத்தக திருவிழா நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில ஒவ்வொரு செய்திகளையும் நாம் அனுபவித்தால் மட்டும் காணாது வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதால் நோக்கமாக இருக்கு. அதனாலதான் நம்முடைய, அதாவது முன்னாள் நம்முடைய தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஐயா, தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற தலைவர் அவர்கள், அவர் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிற பொழுது, தினசரி ஆரம்பிக்கிற பொழுது ஒரு திருக்குறளை படித்து விட்டு தான், சொல்லிவிட்டு தான் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார். அதனால பின்பற்ற முடியாது அப்படின்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டாம். பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஐயா, மகாத்மா காந்தியடிகளை நம்ம எல்லோருக்குமே தெரியும், உலக நாடுகளுக்கெல்லாம் அவரை தெரியும். அவருடைய குருநாதர் அவர் யாரை பின்பற்றார் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் அவர்கள். மகாத்மா காந்தியடிகளையே பின்பற்றிய பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவரே ஹரிச்சந்திர நாடகம் அதானா, அதை பார்த்த உடனே என்ன முடிவு பண்றாரு, நம்முடைய வாழ்க்கையில இனி பொய்யே பேசக்கூடாது, உண்மையை மட்டுமே பேச வேண்டும், சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாரு. வாழ்க்கை முழுவதையும் அதை கடைபிடித்தார், பின்பற்றி வாழ்ந்தார். அவரை பின்பற்றி நிறைய பேர் வந்துட்டாங்க ஐயா. நெல்சன் மண்டேலா அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த நாட்டுல அவர் வந்து அரசாங்கத்தை எடுத்து வேலை செய்யறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெயில பிடிச்சு போடுறாங்க. 25 ஆண்டுகள் 27 மணிகள் 27 அரசாங்கம் எடுத்து இல்ல, மக்கள் உரிமைக்காக தான் போராடினாரு, புரட்சி செய்தார் அப்படிங்கறத காரணம் காட்டி அவரை வந்து 27 ஆண்டுகள் ஜெயில போடுறாங்க. ஆனா அவர் என்ன கேட்டார் தெரியுமா, எத்தனை வருஷம் வேணாலும் நீ போடும், ஆனா எனக்கு ஒரே ஒரு சலுகை மட்டும் கொடுத்தால் போதும், புத்தகம் வாசிப்பதற்குரிய சலுகை மட்டும் போதும் அப்படின்னா அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றியவர். அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங், அவருக்கும் நோபல் பரிசு கிடைத்தது. அவரும் வாழ்க்கையில மகாத்மா காந்தியடிகளை பின்பற்றியவர். இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தியடிகள்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு அகிம்சையும் சத்தியாகிரகம் இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொன்னார், இது எங்க அம்மா இடத்திலே நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் எங்க அம்மா ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து அதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு அது சங்க இலக்கியமாக இருந்தாலும் சரி, பக்தி இலக்கியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பின்பற்றி வாழக்கூடியவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னும். அதனாலதான் உலகம் உருப்படியா இருக்கு. நீங்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. அறம் செய்ய விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை, தர்மம் கொடுக்கறதுக்கு பணம் பொருள் எல்லாம் நிறைய வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லையா, மனசு மட்டும் இருந்தா போதையா, மனசு போதையா, அது போதும். அது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாங்க. திரைக்கவிஞன் கூட மிக சிறப்பாக சொல்வானே, அறம் செய்ய விரும்பு என்றால் அம்பை தர்மம் செய்யுங்கள், அன்பே தெய்வம் என்றார் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யே சொன்னாலும் நீங்கள் மெய்யே சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லை, தங்கங்களே நாளை தலைவர்களே நம் தாயும் மொழியும் கண்கள், சிங்கங்களே வாழும் தெய்வங்களே நம் தாயும் மொழியும் கண்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளி சாலை தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அந்த ஒரு வார்த்தையை மையமாக வைத்து இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் இன்னைக்கு அதை செய்யணும், அதாவது இயலாதவங்களுக்கு நாம் இயன்றதை செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில முடிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் வள்ளல் பெருமானும் செய்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார் அப்படின்னார்ல. அதாவது ஐயா, தொண்டு அல்லால் துணையும் இல்லை, தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் சொல்றார். இந்த அப்பர் பெருமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதாவது தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னா இல்லையா, அந்த அவர் காலத்திலேயே அந்த வேலையை அதை அப்படியே கையில் எடுத்தவர், அதை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர் அப்பூதியடிகள். அப்பூதியடிகள் எல்லாமே அவருடைய பெயர்ல, ஏன் அப்பர் பெருமானுடைய பெயர்ல தான் செய்தார். இன்னைக்கும் எங்க ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்குயா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, என்எஸ்கே அவர்கள் பிறந்த ஊர் நாகர்கோயில். என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள்,
அவரு வாழ்க்கை முழுவதும் தர்மம் கொடுத்தே வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு சம்பாத்தியம் பண்ணாரோ அதை விட அதிகமாக கொடுத்தவர். யாரு கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாருங்க. கடைசியில அவர் உடல்நல குறைகள் இருக்கிறாரு. அந்த நேரத்துல அவரை பாக்குறதுக்கு பல பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வர்றாரு. வந்து பார்த்துட்டு 100 ரூபாய் கட்டு, அன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு வேல்யூ அப்படின்னு பாருங்க. அந்த 100 ரூபாய் கட்டு ஒரு கட்டை அப்படி கையில கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? இதை சில்லறை மாத்தி கொடுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொன்னார், இல்ல வச்சுக்குங்க, இன்னும் வேணும்னா நான் தர்றேன். இல்லப்பா இதை சில்லறை மாத்தி கொடுங்க. இல்லண்ணே நீங்க வச்சுக்குங்க நான் தர்றேன். இல்லப்பா சில்லறை மாத்தி கொடுங்கப்பா. ஏன் அப்படி கேட்கறீங்க அப்படின்னாரு. உடனே அவர் அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இப்ப நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனால் என்னை பார்ப்பதற்காக சின்ன சின்ன நடிகர்கள், துணை நடிகர்கள் எல்லாம் என்னை பார்ப்பதற்காக வருவார்கள். இந்த பணத்தை அவருக்கு கையில் நான் கொடுத்தால்தான் அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியும் அப்படின்னு சொன்னார்னா, அதாவது இந்த உண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் மாதிரிங்க. அது வந்து சாதாரணமான கொடை அல்ல, உயிர் கொடை. அந்த உயிர் கொடையை அன்னைக்கு இலக்கியத்துல சொன்னதை இன்னைக்கு ஏன் என்எஸ்கே அவர்களை மாதிரி பல பேர் இன்னைக்கு செய்துட்டு இருக்காங்க. கொரோனா காலத்துல 8000 பேர், லட்சம் பேர் செய்தாங்க. அதை விட ஒண்ணு அவர் சொல்றாரு அதெல்லாம் முடியாது, அப்படி எல்லாம் பின்பற்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்க. ஐயா நடுவர் அவர்களே, நாகர்கோயில்ல திருக்குறள் 1330 பாடல் இருக்கு இல்லையா, அப்படியே ஒரு மனிதர் வாழ்றாரு. அவருக்கு பேர் தமிழ் குலவி, பேரே தமிழ் குலவி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாயா, பணி நிறைவு பெற்ற உடனே அவருடைய வீடையே திருக்குறள் இல்ல அப்படிங்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, 3 வருடத்துல 67 பேர்களை 1330 குறள்களையும் சொல்ல வைத்து தமிழ்நாடு அரசு மூலமாக 15000 ரூபாய் பரிசனை பெற வைத்தார் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். நடக்கும் 1330 பாடல்களை சொல்ல முடியுது அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறப்பு, இப்படி உருவாக்க முடியும். அதெல்லாம் ஏங்க, அதாவது 1330 அடியில அற்புதமான ஒரு சிலை எந்த ஊர்ல தான் இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 133 அடியில, 133 அடியில. இதெல்லாம் ஏன் மத வேலைகளுக்காக வந்த ஒரு ஜி போப் அவர்கள், அவரு திருக்குறளை 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து திருக்குறளை வந்து இன்னைக்கு விவிலியத்துக்கு அடுத்தால மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொன்னா திருக்குறள் தான். அதை ஆராய்ச்சி பண்ணி மொழிபெயர்ப்பு பண்ணி போட்டுட்டார் அப்படின்னு சொன்னா திருக்குறள் படி நம்ம வாழ முடியும். வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது இலக்கியம் என்கிறது வந்து பண்பட்ட சமுதாயத்தின் முதல் முகவரிய இலக்கியம் தான். அருமை, முதல் முகவரி. இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா ஐயா? இதை வந்து அவங்க சாதாரணமா சொல்லிட்டு போக முடியாது. இது வந்து இப்ப நம்ம ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு சிக்னல் போட்டிருக்காங்க, சாலை விதிகள், போக்குவரத்து சாலை விதிகள் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? இதை பார்த்துட்டு அப்படியே போனா போதும் ஐயா. இப்போ வலது பக்கம் நம்ம திரும்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு, இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு, நேரா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு, அப்படிதானே? நிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறியீடு. இதை அத்தனையும் நம்ம பார்த்துட்டு ஹாய் அப்படியே நீ போயிட்டோம்னா இடத்துக்கு ஒழுங்கா பாதுகாப்பா போக முடியுமா ஐயா? வேற இடத்துக்கு போயிருவோம். கைலாசத்துக்கு கூட போகலாம், இல்ல எங்கேயாவது போயிடலாம். அதாவது நம்முடைய ஜிபிஎஸ் கூட்டி போயிருக்கு ஐயா. இத பின்பற்றினாத்தான் நாம என்ன பண்ண முடியும்? இடத்திற்கு பாதுகாப்பாக போய் சேர முடியும். அதே மாதிரி நம்முடைய இலக்கியத்தை முறையாக நாம் பின்பற்றினால் மட்டும்தான் இலக்கினை அடைய முடியும். எல்லா நோய்களுக்கும் இந்த ஊர்ல நமக்கு மருந்து இருக்கு, மருத்துவத்துல எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கு, இலக்கியத்துல அதாவது மூலிகைகள் இருக்கு, இது எல்லாம் இருக்கு. ஆனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு அத்தனையும் எங்கே மருந்து இருக்கு அப்படின்னா இலக்கியத்துல இருக்கு. பிரச்சனைகளுக்கு தீர்வு இலக்கியத்துல தான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிருங்க. மகாத்மா காந்தியடிகள்கிட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்த நீங்க தமிழ்ல எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க மகாத்மா காந்தியடிகள்கிட்ட. அவர் அழகா ஒண்ணு எழுதி கொடுத்தார். நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம், நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீரில் எழுத்தாகும் யாக்கை. அந்த வார்த்தையை பாருங்க, நீரில் எழுத்தாகும் யாக்கை. இதெல்லாம் நிலையானது இல்ல அப்படிங்கறத ரொம்ப அழகா நீரில் எழுத்தாகும் யாக்கை அப்படின்னு எழுதி தமிழ்ல எழுதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படின்னு கையொப்பமிட்டு எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவரே என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய வாழ்நாள்ல நான் தமிழ் கற்கக்கூடியது யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ் தாத்தா இருக்காருல உவே சாமிநாதையர் அவர்கள்,
நம்ம தமிழ் தாத்தாவினுடைய திருவடியின் கீழ் இருந்து நான் தமிழை கற்றுக்கொள்ள, இலக்கியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, இலக்கியங்கள் அது இன்புற்று மகிழ்வதற்காக மட்டுமல்ல, அது பின்பற்றி வாழ்வதற்கு தான் நாம் கற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்ற அன்பு வணக்கம் ஐயா. நல்ல ஒரு ஆங்கில சொல்ல அந்த வந்த டிஓ எழுதி போட்டு கெட்டில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அத அவர் என்ன பண்ணாரா, எழுதல, கெட்டில் டிக்டேட் பண்ணிருக்காரு, எங்க எழுதுங்க அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் எழுதுறாங்க. காந்தியடிகள் சின்ன பையனா இருக்காரு. அப்ப இவர் பிழைய எழுதுறதா அந்த வாத்தியார் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு லேசா இவர அப்படின்னு இருக்காரு. அப்படின்னு தான் அர்த்தம். அவனை பார்த்தாலும் எழுதி தொலை, தப்பா எழுதுற அப்படிங்கிறதுக்கு அவன் ரைட்டா எழுதுறான் அப்படின்னு இருக்காரு. அவர் ஒண்ணுமே இது பண்ணல, பேசாம இருந்திருக்காரு. அதுக்குள்ள வந்த தீவை பார்த்தாரு. யாருக்கோ 2 பேர்த்த வாங்கி பார்த்துட்டு போயிட்டாரு. போன உடனே வாத்தியார் கேட்டாரா, ஏய் உனக்கு எழுதத்தான் தெரியல, நான் சொல்றதுமா புரியல அப்படின்னாரு. காந்தியடிகள் பின்னாடி சத்திய சோதனையில எழுதுறாருங்க. சத்திய சோதனை படிச்சதுங்கன்னு தெரியும். நான் பிழையாக எழுதியிருந்தாலும் கூட பிறரை பார்த்து எழுதி அதன் மூலமாக நான் வெற்றி பெறுவதை காட்டிலும் நான் பிழையாக நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்வேன் அப்படின்னு என் மனசாட்சி சொல்லிச்சு. என்னிடம் குறை இருக்கும், ஆனால் நான் நேர்மையானவன். நான் அடுத்தவர்களை பார்த்து எழுதி வெற்றி பெற நினைக்கவில்லை. அதான் சத்திய சோதனை. அதனாலதான் அவர் அப்படி நடந்தார். ரொம்ப அருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லி நல்ல பாடலையும் பாடியிருக்காரு. நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவர்களுக்கு நம்முடைய அன்பான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, ஆண் சிங்கங்கள், சிங்கம் 1 2 பேசிடுச்சு. இப்ப தங்கங்கள் ஐயா சொன்ன மாதிரி பேச வருது. நம்முடைய வணக்கத்திற்குரிய திருச்செந்தூரை சேர்ந்த ஸ்ரீமதி அவர்கள் இதோ வருகிறார். இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகளத்தான் என்பதற்காக. வாங்க. செவிக்கு உணவு வேண்டி செவி சாய்த்து கொண்டிருக்கின்ற வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு தமிழ் இலக்கிய கூடத்தையே கலைத்து சாரெடுத்து தலைப்பாக இங்கே தந்திருக்கின்றார்கள். இலக்கியங்களை நாம் கற்பதே இன்புற்று வாழ்வதற்காகத்தான். முண்டாசு கவிஞன், முறுக்கு மீசைக்காரன், எட்டயபுரத்து எழுச்சி மிகு சிங்கம் மகாகவி சொன்னார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. ஓடி ஆடி விளையாடுனா குழந்தைகளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப எல்லா குழந்தைகளுமே ஓடி ஆடி விளையாடுறாங்களா, இல்ல விளையாடுறதுக்கு பெற்றோர்கள் அனுமதிக்கிறாங்களா? கேளுங்க. ஓடாம நீ உட்கார்ந்து செல்லுல கேம்ஸ் விளையாடணும், நான் இங்க உட்கார்ந்து டிவி பார்ப்பேன். நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இப்படித்தான் ஒப்பந்தத்துல குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடாம ஒளியாம ஆடாம அசையாம அப்படியே இருந்து வீடியோ கேம். வீடுகளுக்குள்ள குழந்தைங்க பாப்பாக்கள் இல்ல நடுவரவர்களே, 2 பீப்பாக்கள் உருட்டுக்கிட்டு கிடக்கு. எவ்வளவு கஷ்டம். தொடர்ந்து சொல்றாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. காலை எழுந்த எந்த குழந்தையாவது, எல்லா குழந்தைகளுமே படிக்கிறாங்களா? காலையில எழும்புறாங்களா? எந்திரிக்கிறாங்களா? முதல்ல படிக்கிறது, அப்புறம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. இப்ப ஆபீஸுக்கு போறவங்களா இருந்தா வீட்டுல இருந்து பாட்டு பாடிட்டு இருந்தா அலுவலகத்துல மெமோ கொடுத்துருவாங்க. நடக்குமா? மாலை முழுதும் விளையாட்டு. உலகத்துல 100% பள்ளிகள்ல விசாலமான விளையாட்டு மைதானங்களே கிடையாது. அப்படிங்கிறதுதான் கவலைக்குரிய விஷயம் நடுவரவர்களே. தொடர்ந்து சிறார் இலக்கியங்கள்னு ஒண்ணு உண்டு. அதுல சிறுவர் சிறுமியர்களுக்கான பாடல் வரும். ஆனா ஆவன்னா தெரியாது குழந்தைக்கு. வாய்மொழிய அம்மா சொல்லி கொடுப்பா. எலிராஜன் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்ததாம். ஒரு எலி ஓடி வந்து ஊருக்கெல்லாம் சொல்லிச்சான். 2 எலி ஓடி வந்து ராகத்தோடு பாடிச்சான். 3 எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சான். 4 எலி ஓடி வந்து நாற்காலி போட்டுச்சான். 5 எலி ஓடி வந்து மஞ்சள் அரைத்ததாம்.
எலி ஓடி வந்து அரண்டை போட்டுச்சான். ஒரு அப்பா பாட்டை கேளுன்னு பாப்பாட்ட சொல்றாரு. 7 எலி ஓடி வந்து இஸ்டர்களை தேடிச்சான். 8 எலி ஓடி வந்து எட்டி எட்டி பார்த்துச்சான். 9 எலி ஓடி வந்து உத்து உத்து பார்த்துச்சான். 10 எலி ஓடி வந்து கொத்தி கொத்தி தின்னுச்சான். அந்த குழந்தை பொங்கி சிரிக்கும் பாருங்க. அதை திருப்பி ரிப்பீட் பண்ணும். குட்டி குட்டி தின்னுச்சான். இது மழலை. அதான் வள்ளுவர் சொன்னாரு, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு. சிறுவர் சிறுமியர் பாடல்கள்ல கேள்வி பதில்னு ஒரு பாட்டு உண்டு நடுவர் அவர்களே. கேள்வியும் பதிலுமா இருக்கும். 2 பேர். ஒருத்தர் போய் கதவை தட்டுவாரு. டிக் டிக். உள்ள இருந்து சத்தம். யாரது? திருடன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? மாம்பச்சை. என்னம்மா? டீச்சர் அம்மா. என்ன டீச்சர்? கணக்கு டீச்சர். என்ன கணக்கு? வீட்டு கணக்கு. என்ன வீடு? மாடி வீடு. என்ன மாடி? மொட்டை மாடி. என்ன மொட்டை? பழனி மொட்டை. என்ன பழனி? வட பழனி. என்ன வடை? ஆமை வடை சொல்றாங்க. என்ன ஆமை? குளத்து ஆமை. இன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க, தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்காங்க. என்ன குளம்? என்ன குளம்? திரி குளம். என்ன திரி? விளக்கு திரி. என்ன விளக்கு? குத்து விளக்கு. என்ன குத்து? கும்மான் குத்து. கும்மான் குத்துன்னு சொல்லும் போது எங்க இருந்துதான் தில்லு வருமோ தெரியாது. குத்துனவனும் சிரிப்பான், குத்து பட்டவனும் சிரிப்பான் நடுவர் அவர்களே. இதுதான் இலக்கிய இன்பம். நாப்பயிற்சி பாடல்கள்னு ஒண்ணு உண்டு. இது யாரு தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. இது ஸ்பீச் தெரப்பி அப்படிம்பாங்க. பக்தி இலக்கியங்கள்ல இது இருக்கு. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவிட முத்திக்கொரு வித்து குருபர என போதும் வாசகர்கள் சொல்றாங்க. அதான் வாசகர்கள்ங்கிறதுக்கு முத்திரையே அதுதான். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கொரு வித்து குருபர என போதும் முக்கட்பர மற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 30 வர்க்கத்தமரது அடிப்பேன 10 தலை ரக்க கடைதொரு ஒற்றை கிரி மத்தை பொழுதொடு பட்டப்பகல் வட்டத்தகிரியில் இரவாக பக்தர்க்கு இரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பச்சத்தோடு ரட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிவுட நித்தப்பன வைத்து பயிரவி திக்கொட்கன டிக்க கழுவோடு கழுதாட திக்கு பறி அட்டப்பயிரவு தொக்கு சித்திரப்பவுரிக்கு திருகிடக என போத கொத்துப்பறை ஒட்டக்கிழமிச குக்கு குது துக்கு குது குத்தி புதை புக்குப்பிடி என முதுகுகை கொற்புற்றல நட்பற்ற உணரை வெட்டிப்பலை இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்படவில பெருமானை சொல்லின்பம் நடுவர் அவர்களே. குழந்தைய கூப்பிட்டு, பாப்பா உயிரெழுத்து 12 படிப்போமா? இனிக்காது. ஆனா ஆவன்னா ஈனா ஈயன்னா ஏனா ஏன்னா ஊனா ஊவன்னா ஐயன்னா அவ்வன்னா அப்படின்னு சொன்னா காது கொடுத்து கேட்கும், படிக்கும். உயிர்மை எழுத்து இது 216. கக்கா கிக்கி கக்கா கிக்கி கூக்கு கக்கே குக்கு குக்கு கேக்கே அப்படியே மனப்பாடாயிடும். பேசாத குழந்தையும் பேச நடுவர் அவர்களை. வாசக பெருமக்களுக்கு நான் ஒரு வீட்டு பாடம் கொடுக்கிறேன். கொடுக்கலாமா ஐயா? கொடுங்க கொடுங்க. நான் பயிற்சிக்கா அவங்க செய்ய போறாங்க. செய்வாங்க. இவங்க உண்மையான வாசகர்கள். நீங்க வீட்டுல போய் சொல்லி பாருங்க, உங்களுக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். 100 லாரி ரால்ல 4 லாரி ரால் நார்ன ரால், மீதி எத்தனை லாரி ரால் நல்ல ரால். ரால்னா இறால் மீன். ஆன்சர் எப்படி சொல்லணும்? 100 லாரி ரால்ல 4 லாரி ரால் நார்ன ரால்னா மீதி 96 லாரி ரால் நல்ல ரால் அப்படின்னு உங்க ஆன்சர் இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சந்தோஷம். இப்போ இலக்கிய இன்பத்தை சாதாரண நலம் விசாரிப்புல கூட அனுபவிக்கலாம் நடுவர் அவர்களே. நான் 7, 8 படிக்கும் போது மேடையில பட்டிமன்ற ஜாம்பவான்கள் பேசிய ஒரு கருத்தை நாங்க பதிவு செய்யறேன். ஒருத்தர் போறாரு, நொண்டி நொண்டி போறாரு. இன்னொருத்தர் கேட்கிறாரு, ஏன் நொன்றீங்க? அவரு கொஞ்சம் விஷமமான ஆளு. முக்காலி கொண்டு 32 போகையில இக்காலில் 5 தலை நாகம் அழுந்த கடித்தது அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு இவர் ஒரு மருந்து சொல்றாரு. பத்திரகன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. எதுவுமே விளங்கல. முதல்ல சொல்லுங்கய்யா அப்படிங்காது. அது விளங்குது. எந்த ஊர்க்காரர் இல்ல, அவரு வயசானவரு. முக்காலி 2 கால் எக்ஸ்ட்ரா ஒரு கால் 3 கோல் முக்காலி கொண்டு 32 ஆத்துக்கு போறையில
இக்காலில் 5 தலை நாகம் அழுத்த கடித்தது. அப்புறம் எப்படி உயிரோடு இருக்கிறாரு? 5 தலை நாகம்னா நெருங்கி முள்ளு. அதுக்கு மருத்துவம் சொல்றாரு, பத்திரதன் தசரதன் புத்திரனின் ராமன். தட்டிங்கன்னா பதிவாகும். ஓஹோ, கைய கட்டிட்டு பேசுங்க. பத்திரதன் புத்திரன் ராமன், மித்திரன் ராமனோட நண்பன் சுக்ரீவன். விட்டுறேன். சத்துருவின் வாலியோட சுக்ரீவனோட சத்துரு வாலி, வாலியோட பத்தினி தாரை. தாரையினுடைய கால் வாங்கிட்டு தாரை காலை கேட்டா தருவாளாம், வாலி விடுவானா? இல்ல, மேட்டர் வேற. தாரை எழுதும் போது அந்த பக்கத்துல ஒரு தொடங்கால் இருக்கு பாருங்க, அதை தூக்கிட்டா தரைன்னு வரும். தரையில தேய்ச்சிக்கிட்டு போவியா? இதுதான் மருந்து. கால்ல 5 தடவை நாகம். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நெருங்கி முள்ளு குத்திருச்சுன்னா தரையில தேயினார். இப்ப நீங்க கேட்கலாம், இவங்க 2 பேருக்கு வேலை இல்லையா அப்படின்னு. இல்ல, 2 பேரும் விளையாட்டு, சொல் விளையாட்டு விளையாடுறாங்க. சொல் விளையாட்டு. அன்னைக்கே அந்த டாக்டருக்கு பாருங்க எப்படி ஒரு வித்தியாசமா மருந்து சொல்றாங்க. இப்பயும் கூட பாக்கலாம். சில டாக்டர் எழுது புரியும், சில டாக்டர் எழுத ஒண்ணும் தெரியாது. ஒரு டாக்டர் எழுது கொண்டு ஊரெல்லாம் ஓடிட்டு ஓடியாந்து சாதம் கிடைக்கலன்னா, ஏழை பேனை எழுதுலான்னு பார்த்தாரு, கொண்டு ஓடிட்டியாக்கா. கலித்தொகையில ஒரு காட்சி, இலக்கிய காட்சி நடுவர் அவர்களே. ஒரு திணைப்புணம், திணைக்கதிர்கள் எல்லாம் முத்தி போய் கிடக்கு. கொத்தி திங்கிறதுக்காக வேண்டி பறவைகள் வருது. வீட்டுல இருந்து ஒரு கன்னி பெண்ணை காவலுக்கு விடுறாங்க. அவ பரண்ல உட்கார்ந்து இருக்கா. இத டெய்லி ஒரு கதாநாயகன் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கட்டிலங்காலை வரா, கஞ்சாடை காட்டுறான், ஆனா வாய் திறந்து பேசல. மயக்கம், தயக்கம். அந்த பெண்ணுக்கு பேச ஆசை வருது, ஆனா பெண்ணுக்கே உரிய நாணம் தடுக்குது. ஏங்குறா, தூக்கம் போயிட்டு கை வளையல்கள் எல்லாம் நெகிழ்ந்து விழுது. அப்படி இருக்கிறா. போயிட்டே இருக்கு நாட்கள். ஒரு நாள் கட்டிலங்காலை வரா, எந்தைக்கம் போல பரன் பக்கத்துல இருந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறா. கொஞ்சம் ஆட்டி விடுங்களேன் அப்படிங்கிறா. இவன் ஆட்டினா பாருங்க, அவ பொய்யா விழுற மாதிரி ஒரு ஷோ பண்ணிடுறா, மயக்கம் வந்த மாதிரி. அப்படியே அவன் மார்பில சாச்சுக்கிட்டுறான். அவ எழும்பவே இல்லை நடுவர்களே. அப்படி எழும்பிட்டான்னா அந்த ஆண்மகன் என்ன சொல்லுவானா, சரி போயிட்டு வாமா என்று அனுப்பிவிடக் கூடாதுன்னு பொய் மயக்கமான ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாளாம். பாத்தீங்களா? சங்க காலத்துல நடந்த அந்த இன்ப காட்சிய இந்த பாட்டுல கலித்தொகையில என்ன அழகா படம் பிடிச்சு காட்டுறாங்க. அப்படியே நாட்டுப்புற இலக்கியத்துக்கு வாங்க. ஒரு காதலன் மாமன் மகளை காதலிக்கிறான். பகல் நேரத்துல தனியா ஒரு இடத்துல சந்திச்சா மனம் விட்டு பேசலாம்னு நினைக்கிறான். 2 பேரும் ஒரு இடத்தை தேர்வு பண்றாங்க. அவ தண்ணிக்கு போற மாதிரி வரா. இவன் கேக்குறான், மண் குடம் கொண்டு மலையோரம் தண்ணிக்கு போற பிள்ளை, தண்ணிக்கு போற மாமன் மகளே, உன் மண் குடத்தின் விலை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் டக்குன்னு கைய பிடிச்சிட்டான். அவ எதிர்பார்க்கல, அலர்ட் ஆயிட்டா. மண்குடம் போனால் மறுகுடம் வாங்கலாம், மாமன் மகனே மானம் போனால் என்னாவது அப்படின்னு தட்டி விட்டுட்டு ஓடிட்டாளாம். இதுதான் தமிழ் பண்பாடு நடுவர் அவர்களே. கலித்தொகையில இன்னொரு காட்சி, அம்மாவும் மகனும் இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே நின்று ஒரு பையன் தண்ணி கேட்கிறான். அம்மா உள்ள இருந்து சொல்றா மகட்ட, தண்ணி கொண்டு கொடுன்னு. தண்ணிய கொண்டு கொடுக்க வாரா, செம்பதான பிடிக்கணும். அந்த பையன் கைய பிடிக்கிறான். அவ அலாட்டானா, இவ அலறிட்டா. ஓடி வர அம்மா அடுக்கலையில இருந்து. அதுக்குள்ள கைய பிடிச்ச நபர் யாருன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா வந்து என்னாச்சுன்னு கேக்குறா. அவ சொல்றா, பொய்யா உண்ணு நீர் விக்கினான், தண்ணி குடிக்கும் போது விக்கல் வந்துட்டுன்னு. அம்மானாலே அன்பு பாருங்க, என்ன ஏதேன்னு யோசிச்சு பார்க்காம அறிவு மயங்கி போய் அந்த ஆண்மகனுடைய முதுக தடவுறா. அவன் அப்படி சரிச்சு கடைக்கனால கொல்ற மாதிரி அவளை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, செத்தா. இது கலித்தொகை. ஆனா சம்பவம் இதுதான். இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி புதுக்கவிதை வடிவத்துல இப்ப கொடுத்தாங்க. இப்ப மேத்தா புதுக்கவிதை வடிவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை தேர்கள், பண்டித பவனி, இவை எதுவும் இல்லாமல் கருத்துக்கள் தன்னைத்தானே ஆழ கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை அப்படின்னு. இந்த சம்பவத்தை புதுக்கவிதை வடிவத்துல ஒரு கவிஞன் சொல்றான் நடுவர் அவர்களே. ஓரெழுத்து ஒரு மொழி கவிதை. நீ பூ, அவ பூவான், நீ பூ வா, அவளுக்கு வெக்கம் வந்துச்சு, சீப்போ முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஓரெழுத்து, எல்லாமே ஓரெழுத்து.
சீப்போ எழுத்து ஒரு மாதிரி இருக்கும், ஆனா தமிழ் பண்பாடு அதுதான். இதே செய்தி திரை இலக்கியத்துல இருக்கு. சொல்லலாமா நடுவர் அவர்கள்? சொல்லுங்க. மருதகாசி எழுதுறாரு, கேவி மகாதேவன் இசையமைக்கிறாரு, PM சவுந்தரராஜன் பாடுறாரு. ஊரறிய நாடறிய பந்தலிலே நமக்கு உற்றவங்க மற்றவங்க மத்தியிலே ஒன்னாகி உறவு முறை கொண்டாடும் முன்னாலே ஒருவர் கையை மற்றொருவர் பிடிக்கலாமா? இத உணராம ஆம்பளைங்க துடிக்கலாமா? மீதி நீங்களே பாடிக்கிடுங்க. அவ்வளவுதான். என்ன பாட்டு தெரியுதா? குமுதம்னு ஒரு படம் வந்தது, அதுல வரக்கூடிய பாட்டு இது. இன்னைக்கு நம்ம என்னமோ குத்து பாட்டுக்கிறோம், அன்னைக்கு போடு எப்படிங்கிறீங்க? அதே அப்பா சொல்ல வேண்டிய விஷயத்தை இலைமறைத்தாயா வச்சாங்க. குற்றால குறவஞ்சில இருந்து தம்பி அருமையா ஒரு பாட்டு வானரங்கள் தனி கொடுத்து சொன்னாங்க. அதே குற்றால குறவஞ்சி கதாநாயகி வசந்தவல்லி பந்தாடுறா நடுவர் அவர்களே. அருமையான பாட்டு. செங்கையில் வண்டு கலிந்தலில் எந்த ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வெந்தனம் என்று குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து வைந்தாளே. பந்தாட்டத்தை பார்க்க பந்தாட்ட களத்துக்கு போக வேண்டாம், பந்தாட்ட களத்தையே பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார் நடுவர் அவர்களே. ஒரே ஒரு புறநானூற்று செய்தி. போர்க்களத்துல அப்பா இறந்துடுறாரு, நேற்று கணவன் இறந்து போறான், போர் முரசு அடிக்குது, ஆள் அனுப்பணும். அறிவு மயங்கி போய் அம்மாக்காரி பாக்குறா, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளை, அந்த சிறு குழந்தை நடுவர் அவர்களே. அந்த குழந்தையை அழைத்து எண்ணெய் தடவி வேலை எடுத்து கையிலே கொடுத்து போர்க்களம் சென்று வாழ்ந்து அனுப்பினாலாம். அப்படி பாட்டை படிக்கவே பயங்கரமா இருக்கு. பின்பற்றுவோம்னு சொல்றாங்களே, இப்படி ஒரு சூழல் வந்தா இவங்க விடுவாங்களா? சும்மா கதை விடக்கூடாது. நல்லோரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லோர் சொல் கேட்பதும் நன்று, நல்லோர் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்பதற்கிணங்க நல்லதொரு நடுவர். உங்களுடைய இணக்கம் எங்களுக்கு தேவை, உங்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவையாக இருப்பதால் எங்களுக்கே நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல பேச்சுலகம் அருமையா வளரும். அந்த நனி நாகரிகத்தோடு அந்த பாட்டை சொல்லலாமான்னு ஒரு வார்த்தை கேட்கிறாங்க பாருங்க. அது என்னன்னா, அதுக்குரிய மேடை. நம்ம வாட்டுக்கு விருப்பத்துக்கு நம்ம அந்த மேடையை பயன்படுத்திடக்கூடாது. ரொம்ப அற்புதமா அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அதுவும் அந்த முத்தைத்தரு பத்தி திருநகைங்கிற பாட்டை சொல்றப்ப அப்படி மேல் செலுத்து போச்சு. மேல் கொண்டு முருகன் நாக்குல தொட்ட உடனேயே அதுக்கு முன்னாடி அவர் பாட்டு பாடுறதுல ஒன்றும் பாடுறதில்லை. ஆனா அந்த பாட்டு அப்படி சரளமா கொண்டது. ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? திருப்புகழ் மெட்ல சந்தத்துல அதுக்கு முந்தியும் கிடையாதுங்க, அது பிந்தியும் கூட வேணா சொல்லிருக்கலாம். முந்தி கிடையாது. எப்படி திருவள்ளுவருக்கு ஒரு முன்னுரை கிடையாதோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் கிடையாது. குரல் பால பாட்டு எழுதுறதுக்கு யாருமே செய்யாதது. ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் இவங்கெல்லாம், புதிய பாதையை போட்டு காட்டியவர்கள் அவர்கள்லாம். ரொம்ப அழகாக பாடி பேசி நம்மளுடைய அந்த இலக்கியங்கள் எல்லாம் இன்புற்று மகளத்தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இருக்கலாம், அதனால் மட்டும் பயனுண்டா, பின்பற்றி வாழ வேண்டாமா என்று கேட்டு இதோ வருகிறார் அஞ்சை கோயில் பேராசிரியை இந்திரா விஜயலட்சுமி அவர்கள். வாங்க. அழகான பழனி மலையாண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா என்று எல்லாம் வல்ல எம்பெருமான் முருக கடவுளின் திருத்தாள்களை பணிந்து நடுவர் அவர்களை வணங்கி சக பேச்சாளர்களை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். வெளியில கேட்டுக்காளுங்க பட்டிமன்றம் முடிஞ்சு பாட்டு கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட்ட கிளம்பி வந்தால் வரும், சொல்ல முடியாது. நடுவர் அவர்களே, ரொம்பவும் முக்கியமான ஒரு அவசியமான தலைப்பு. இலக்கியங்களை நாம் கற்பது சந்தோஷமா இருக்கிறதுக்கா இல்ல ஃபாலோ பண்றதுக்கா? அவ்வளவுதான் நடுவர் அவர்கள். அவ்வளவுதான். நல்ல ஹாப்பியா இருக்கிறதுக்கா ஃபாலோ பண்றதுக்கா? அவ்வளவுதான். இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரி என்னென்னமோ எதுவே மோனே இயைபு சந்தனயம்லாம் பேசினாங்க. முட்டை தருபத்தி திருநகை அதெல்லாம் சொன்னாங்க. ஏதாவது அர்த்தம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நல்லா சொல்லுங்க. அந்த அர்த்தத்தை சொன்னாங்களா? நேக்கா பாட்டை மட்டும் பாடிட்டு போய் உட்காந்துட்டாங்க. இப்படி மேலோட்டமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த இன்பத்தை மட்டும்தானே நம்ம தூக்க முடியும். இதே ஒரு முருகர் பாட்டை கொஞ்சம் எளிமையா, மாடு மனை போனால் என்ன,
மக்கள் குற்றம் போனால் என்ன, மாடு மலை போனால் என்ன, மக்கள் குற்றம் போனால் என்ன, கோடி செம்பொன் போனால் என்ன, கிளியே குறுநகை போதுமடி, குமரன் குறுநகை போதுமடி அப்படின்னு சொல்லும் போது அந்த பொருள் புரியுதுல. வள்ளிக்கணவன் வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் கொடையுதடி, கிளியே பூனும் முருகுதடி, கிளியே பூனும் முருகுதடி. வழிபோக்கன் வள்ளிக்கணவன் பேரை சொல்லிட்டு போனான், முருகான்னு போறானா. அதை கேட்டா என்ன ஆகுது, அப்படியே உள்ள நெகிழுதான், குழையுதான். சோறு குழஞ்சு வச்சு பாத்துமாம்ல, அது மாதிரி உள்ளம் குழையுதான். அப்படியே அழகு. அர்த்தம் இதை கேட்டா முருகனே ஒடியாது. எவ்வளவு அழகா அர்த்தம் புரியுது. அப்படி அர்த்தத்தோட இலக்கியங்களை படிக்கணும், மேம்போக்காக. இப்போ ஒரு கடலுக்கு குளிக்கிறதுக்கு போறோம், சும்மா அலையில மட்டும் காலை நினைச்சிட்டு வந்தா போதும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அது இப்ப வீடியோலயே பார்த்தா போதுங்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டு உள்ள போய் அந்த கடலுக்குள்ள இருக்கிற இன்பம் என்ன, அதுல உள்ள சுவை என்ன அப்படின்னு அந்த முத்துக்களை அள்ளிட்டு வர நாங்க முயற்சி பண்றோம். இதுதான் பின்பற்றி வாழணும். ஒரு கடல்ல போய் காலை நனைக்கிறதுக்கும் ஒரு கடல்ல இருக்கிற முத்துக்களை அள்ளுவதற்குமான வேறுபாடுதான் அதை இன்புற்று மகிழ்வதும் பின்பற்றி வாழ்றதும் அப்படின்னு சொல்றோம். தம்பி ரொம்ப அழகா சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்னாரு. நான் கேக்குறேன், சிலப்பதிகாரத்தோட 3 வேல்யூ என்ன தெரியுமா? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உலகோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. இதுதான் நம்ம இலக்கியங்கள் படைக்கப்பட்ட காரணமே. நம்ம இலக்கியமே ஒரு அறம் சார்ந்த ஒரு இலக்கியம் தான். எல்லா நூல்களும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது நமக்கு அறத்தை தான் எப்போதும் கற்பித்தபடி இருக்கிறது. அதே மாதிரி ராமாயணம் எழுதப்பட்ட நோக்கமே என்ன? ஒரு ஆண் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்காக. எப்பவுமே பொதுவா சொல்லுவாங்க, நமக்கு பெரிய ஒரு குறை உண்டு, ஒரு பொண்ணுதான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எல்லா இலக்கியங்களும் சொல்லுது அப்படின்னு பெண்களே சில நேரத்துல குறைப்பட்டுக்குவாங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்த்தா ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்த இலக்கியம் தானே ராமாயணம். ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் அப்படிங்கிற அறநெறியை, ஓர் இல் ஓர் வில் ஓர் சொல். இன்னைக்கு எப்படி சொல்லணும்? ஓர் இல் ஓர் சொல் ஓர் வில் ஓர் செல் சொல்லி சேர்த்துக்கலாம். துஷ்டர்களுக்கு ஒரு பானம் ஒரு வில், சரணம் என்று வந்தோருக்கு அபயம் என்ற வாக்கு, அதுதான் ஓர் சொல். ஜென்மம் முழுவதும் இணைந்து வாழ ஒரே ஒரு மனைவி, அது ஒரு இல். இப்படிங்கிற ஒரு தர்மத்தை, ஒரு ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கிறதுக்கு தானே ராமாயணமே எழுதப்பட்டது. இத்தனைக்கும் அது வடமொழியில எழுதப்பட்ட ஒரு காப்பியம். வால்மீகி, நான் இப்ப 2 நாளைக்கு முதல்ல சண்டிகார் போயிருந்தப்ப அங்க வால்மீகி ராமாயணம் எழுதின இடத்த கோயிலா கட்டி வச்சிருக்காங்க. அங்க நான் போயிட்டு வந்தேன். என்னுடைய யூடியூப்ல பாருங்க, போட போறத அப்படியே அமிர்தசரஸ்ல இருக்குது அந்த இடத்துல. அப்படி வடமொழியில எழுதப்பட்ட ஒரு காப்பியத்தை தமிழ்ல அப்பவே மொழிபெயர்த்து எழுதுவதற்கான தேவை என்னவாக இருந்திருக்க முடியும் கம்பருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், ஒரு அறக்கருத்தை சொல்லணும், ஒரு ஆண் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக எழுதப்பட்ட ஒரு அபாரமான நூல் தானே நமக்கு கம்பராமாயணம். அவர் அவ்வளவு 10,000க்கு மேற்பட்ட பாடல்கள் எழுதினா கூட அவர் சொல்ல வர்ற தர்ம நெறி என்ன, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் 10,000 பாட்டு கூட தேவையில்லை அப்படின்னு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்தா கூட, அதுக்கும் முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் 2 அடி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு போயிருக்காரு நடுவர். யாருக்கு? இவங்களை மாதிரி ஆளுகளுக்கு தான். பாட்டுல 10,000 20,000 பாட்டெல்லாம் தேவையில்லை, 2 அடியாவது கொடுத்து பாப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 அடியில அவரும் அறத்தை போதிச்சுட்டு போனாரு. ஔவையார் இன்னும் கொஞ்சம் மேல போய் ஒரே ஒரு வரியில சொன்னாங்க. ஒரே ஒரு வரிதான், எவ்வளவு அழகு! இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? எதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்பட்டு அவங்க இவ்வளவு எளிமைப்படுத்தணும்னா, இந்த அறம் மக்களை சென்றடையணும், நம்மளுடைய மக்கள் சமுதாயம் நன்மை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தானே. குற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை அப்படின்னு ஒரே வரியில அவ்வை சொல்றாங்க. எங்க அண்ணன் ரொம்ப அழகா அந்த பாடலை பாடினாரு, அறம் செய்ய விரும்புன்னு. அதே பாடல்ல தான் கண்ணதாசன் 2வது சரணத்துல இதையும் வச்சிருக்கிறாரு. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னா என்ன, எப்ப பார்த்தாலும் சொந்தக்காரங்க இதை பண்ணா அதை பண்ணான்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சே இருக்காதீங்க அப்படின்னு அவ்வை சொல்றாங்க கொன்றை வேந்தன். இதையும் எடுத்து கண்ணதாசன் அழகா அந்த பாடல்ல வச்சாரு. கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள்,
கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். இவ்வளவு வேல்யூ நாளைக்கு இருக்க சமுதாயத்தினருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு போறாங்கன்னா, இதை ஒரு பாட்டுல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா அது வெறும் இன்புற்று மகிழ்வதற்காகவா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பின்பற்றி வாழறதுக்காக தானே. இந்த பாடலோட முடிவுல வீரம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க இல்லையா? சகோதரி கூட ரொம்ப அழகா புறநானூறு எல்லாம் பத்தி சொன்னாங்க. புறநானூறுன்னு இல்லைங்க, இன்னைக்கு கூட அப்படி பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ வீரர், திருச்சி பகுதியை சேர்ந்தவர். அவர் ஒரு போர்ல வீர மரணம் அடைகிறாரு. அவருடைய தந்தை என்ன சொன்னார் அதற்கு பிறகு அப்படிங்கிறதுதான் மிக முக்கியமான விஷயம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடடா, எனக்கு ஒரு இன்னொரு மகன் இருந்திருந்தா அவனையும் நான் அந்த ராணுவத்துக்கு கொடுத்திருப்பேனே. புறநானூறுல இருக்கு, இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கு. இவங்க உடனே சொல்லுவாங்க, அப்படி எல்லாராலையும் பின்பற்றி வாழ முடியுமாங்க? நாங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் முடியுமாங்க? போதுங்கிறேன் நான். இப்போ இவ்வளவு இருள் சூழ்ந்திருக்கு இந்த நேரத்துல. காலையில ஒரு சூரியன் உதிச்ச உடனே இந்த உலகமே ஒளி பெறுது இல்லையா? இப்படி நம்மளுடைய ஆன்றோர்கள் பல விஷயங்கள் சொல்லிட்டு போனா கூட எல்லாரும் அதை கேட்காட்டியும் ஒரு மகாத்மா அதை கேட்டாருன்னா அதனால அந்த சமுதாயமே நன்மை பெறும்ல. ஹரிச்சந்திர நாடகத்தை எல்லாரும் தான் பார்த்தாங்க. ஆனா ஒரே ஒரு மகாத்மா காந்தி அதை பின்பற்றினதுனாலதானே நம்முடைய நாடு இன்றைக்கு சுதந்திர நாடாக இருக்கிறது. இதைதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே. இதை எத்தனை பேர் இதை பின்பற்றோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை, அது எப்படி நம்மளை சென்று அடையுது அப்படிங்கிறது தான். இப்போ நம்முடைய கவிஞர் வாலி அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவர் ஒரு முறை சென்னையில பாடல் எழுதுறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வாய்ப்புகளே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் மனம் விரக்தி அடைஞ்சு சரி நம்ம ஊருக்கே திரும்பி போயிடலாமான்னு யோசிக்கும் போது மதுரையில இருந்த ஒரு நண்பர் அவருக்கு தொலைபேசியில அழைச்சு, நீ பேசாம மதுரை வந்துரு, இங்க டிவிஎஸ்ல உனக்கு ஒரு வேலை வாங்கி வச்சிருக்கிறேன், எத்தனை நாளைக்கு தான் பாட்டு எழுதுவேன்னு போராடிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே இவரும் மனசு மாறி சரி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பி தயாரா இருக்கிறாரு. அப்ப அவருடைய அறையில அவரோட தங்கி இருந்த நண்பரான பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அந்த அறைக்கு வர்றாரு. அப்ப அவரோட இயல்பா பேசுவோம் இல்லையா? அப்படி பேசுற போது வாலி அவர்கள் கேட்கிறாரு, இன்னைக்கு என்ன பாடல் ரெக்கார்டிங் போச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஸ்ரீனிவாஸ் அவர்கள் என்ன பாடல்னு சொல்லியிருக்காரு நடுவர்கள். இந்த இடத்துல உங்க மேல எனக்கு ஒரு வருத்தம். என்ன? சிங்கப்பெண் ஷூட்டிங்ல என்ன நடந்துச்சு, அடுத்து என்ன சீன் கேட்டா நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்களா? ஏன்னா எனக்கு தெரியாது, வேற ஒண்ணும் இல்ல. அவர் தினம் ஒண்ணு யோசிப்பாங்க, நான் என்ன பண்றது? ஆனா பிபி ஸ்ரீனிவாஸ் அப்படி இல்ல, சொல்லியிருக்கிறாரு அன்னைக்கு என்ன பாடல் ரெக்கார்டிங் போச்சு அப்படின்னு. கண்ணதாசனுடைய இவ்வளவு வைரமான ஒரு வரிகள்ல ஒரு பாடல் ரெக்கார்டிங் போச்சுன்னு சொன்னாரா. என்ன பாட்டு சொல்ல அப்படின்னப்போ அவர் பாடி காமிச்சாராம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடின உடனே வாலி அவர்களுடைய மனம் அப்படி ஒரு மாற்றம் அடைஞ்சிருச்சு. உடனே ஒரு உற்சாகம் வந்து, ஏன் நம்ம போராடக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி மதுரைக்கு வரக்கூடிய எண்ணத்தை கைவிட்டு தொடர்ந்து சென்னையிலேயே இருந்து போராடி 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 5 தலைமுறையினருக்கு பாடல் எழுதினார். தனுஷ் வரைக்கும் எழுதினாரு. ஆமா, எவ்வளவு அழகு. இதெல்லாம் விட்டுட்டு சும்மா அந்த டங் ட்விஸ்டர் அப்படிங்கிற விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு எதுகை மோனை
எங்களுக்கும் டங் ட்விஸ்டர் தெரியும் நடுவர். டங் ட்விஸ்டர்ங்கிறது என்னன்னா நாக்குல அப்படி பிறல்ற மாதிரி அப்படியே என்னது வாழைப்பழம் அப்படின்னு அது மாதிரியா? பைத்தியக்கார வைத்தியசாலையில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியம் இல்லாத வைத்தியருக்கு பைத்தியம் முடிச்சா அவர் எந்த பைத்தியக்கார வைத்தியசாலையில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பாக்குற பைத்தியம் இல்லாத வைத்தியர்கிட்ட போய் பைத்தியத்துக்கு வைத்தியம் பாப்பாரு? அம்மாடி ஏன் இப்படி ஆரம்பிச்சீங்க எல்லாரும்? நடுவர் அவர்களே, இது ஒரு பொருளற்றதுன்னு சொல்றேன், கேட்கறதுக்கு வேணா சுவை மிகுந்ததா இருக்கும். இதுல என்ன இருக்கு? இதை தாண்டி நடுவர் அவர்களே, நம்ம என்னதான் இன்புற்று மகிழ இலக்கியங்கள்னு சொன்னா கூட இன்னைக்கு இன்புற்று மகிழ மட்டும் நினைச்சிருந்தா எதுக்கு இப்படி ஒரு திருவிழாவை நம்ம நடத்த போறோம்? இதோடைய நோக்கம் என்ன? நாம நிறைய நூல்களை படிக்கணும், அந்த நூல்கள் என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம கத்துக்கணும், அது அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தணும்ன்ற நோக்கத்துல தானே இந்த மாதிரியான புத்தக திருவிழாக்களே நடக்குது. அப்படி ஆன்றோர்கள் தன்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தின் மூலமாக நமக்கு கூறி சென்ற மொழிகளே இலக்கியங்கள். அதை நாம் எப்போதும் பின்பற்றி வாழ்வதற்காக தானே தவிர ஒருபோதும் இன்புற்று மகிழ்வதற்காக அல்ல. அப்படி இன்புற்று மகிழணும்னா அதற்கு நிறைய இருக்கு, கலைகள் இருக்கு, பாடல்கள் இருக்கு, எவ்வளவோ என்டர்டைன்மெண்ட் இருக்கு என்று கூறி எப்போதும் இலக்கியங்கள் பின்பற்றி வாழ்வதற்கே என்று அறிவித்து கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். பின்பற்றி மகிழத்தான் இலக்கியங்கள் படைக்கப்படுகின்றன, பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் இன்புற்று மகிழ மட்டுமில்லைன்னு சொல்லிட்டாங்க. 4 பேருக்கும் எல்லாருடைய பாராட்டும் அருமையா சொல்லிடலாம். ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல கூட்டம் இல்லாம இருந்தது, அப்புறம் கூட்டம் வந்தது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் குறையுது. நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு தெரியும், ஒரு கிராமத்துல கூட ஒரு கிழவி அடிச்சு, எப்படி அவங்களுக்கு எல்லாம் நீ மணி அடிச்சு இல்ல உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு அடிச்சு. அடிக்க வேணாம் யாரும், எனக்கு தெரியும். மக்களுடைய அந்த முக சோர்வு எல்லாமே பார்த்து வச்சிருக்கேன். ஆனா இங்க சோர்வே இல்லைங்க. ஆரம்பிச்ச போது எப்படி உட்கார்ந்துருந்தீங்களோ அதே மாதிரி இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு மேல ஆரம்பிச்சிருக்கு. பட்டிமன்றம் தொடங்கி சரியா 2 மணி நேரம் ஆயிப்போச்சு. அப்படியா அப்படின்ட்டு கிளம்பிட்டாருங்க. 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்குமா? உட்கார வச்சிருக்கு இலக்கியம். ஞாபகம், நாங்க ஒண்ணும் சாதிக்கல. இலக்கியம் நீங்க படிச்சத, நாங்க படிச்சத, நம்ம படிச்சத பகுத்துக்கிட்டோம். இதெல்லாம் நண்பர்களோட பேசிட்டே போவோங்க. செகண்ட் ஷோ பார்க்க போறப்ப சைக்கிள்ல நான் கூட நடந்து போயிட்டு அந்த படத்தை பத்தி மாறி 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 பேசிட்டே வீடு வரைக்கும் வருவோம். சில நேரத்துல இருக்காருன்னா விட்டாரு, நான் கூட நாங்க வரைக்கும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் வருவோம். அப்புறம் அதையும் நம்மளை கொண்டு வந்து விட்டுட்டு வரப்போ அப்படியே விடிய போயிட்டே இருப்பாங்க. இதுக்குதான் இந்த 2 மணி நேரமும் நீங்க இவ்வளவு அருமையா கேட்பதற்கு காரணம் இந்த புத்தக திருவிழாவில் நமக்கு தரப்பட்ட தலைப்பு தான். ரொம்ப அழகா சொன்னாங்க எல்லாருமே. இலக்கியங்களை நாம் படிப்பது இன்புற்று மகிழவா பின்பற்றி வாழவா? நல்ல கேள்வி. ஏன்னா சும்மா ஒரு பொழுதுபோக்கா போதும் அப்படின்னு நினைக்கலாமா? எல்லாத்தையும் பின்பற்றலாமா? இவங்க என்ன சொல்றாங்க, எப்படிங்க பின்பற்ற முடியும்? புலால் உண்ணாமை இருக்கு, எங்க சாப்பிடாம இருக்கு பார்ப்போம். முடியுமா? எத்தனையோ அது செய்தி இருக்கு, அது பண்ணி செய்ய முடியுமா? இது இவங்க கேட்கிறாங்க. இவங்க அவங்கள பார்த்து கேட்கறது. அதுக்காக பாடிச்சு சிரிச்சு கிளம்பி போயிருந்தா என்ன பேசுறாங்க, என்னத்த பேசுறாங்க, வெறுப்பாங்க. அப்புறம் நாங்கள் முகத்துக்கு தெரிஞ்சு போச்சா, அதனால எந்திரிச்சு போனா அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. அப்படி உட்கார்ந்து இருக்கப்படாது. கேட்கிற போது நமக்கு மலர்ச்சியும் தரணும், வழி நடத்தவும் வேணும். இசைஞானி இளையராஜா சொன்னாருங்க ஒரு முறை, எங்க கல்லூரியில பேசுறப்ப, தமிழிசை மையத்தை திறந்து வச்சுட்டு வரப்ப பேசுறப்ப சொன்னாரு, என் பாட்டு இரவு 10 மணிக்கு இரவில் பேருந்தில் பயணம் செய்கின்ற பயணிகளுக்கு தாலாட்டாகவும் ஓட்டுநருக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்க வேண்டும், அதுதான் என் பாட்டு. ஒரு பக்கம் அதுக்கு ஒரு சனம் தூங்கிருச்சுன்னா அவங்க தூங்கணும். அதே நேரத்தில் இவரு ஊரு விட்டு ஊரு வந்துருந்தா அவரை நேர கிளம்பிடணும். இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். இதுவும் அதுவும் சேர்ந்திருக்கணும். இப்ப இன்புற்று மகிழன்னு சொல்றப்ப அதுல என்னென்ன செய்தி இருக்கு? ஒரு இலக்கியத்தை படிக்கிற போதே நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? முதல்ல சொன்னாரு, ஊர் சுத்தி புராணம்னு ஒண்ணு இருக்குங்க. யாருடைய தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ராகுல சாகித்யாயனுடைய
பயண அனுபவம். நடந்தே போவாங்க அந்த மனுஷன். 33 மொழிகள் தெரிந்தவர். கேதார்நாத் பாண்டே அவருடைய பேரு. நான் என் சின்ன பிள்ளையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன். பால்கா முதல் கங்கை வரை. இப்பவும் புரியலையான்னு கேட்கக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன்னா திரும்ப திரும்ப படிக்க தூண்டுது. அதே போல என் சரித்திரம் திரும்ப 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 படிக்க தூண்டுது. ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் ஒரு புது செய்தி எனக்கு அதுல கிடைச்சாதான் நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கேன்னு அர்த்தம். திருப்பி சில பேர்கிட்ட பேசி பாருங்க, அரை மணி நேரத்துக்கு மேல பேச முடியாது, சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க அரை மணி நேரம் அறிஞர்கள் தான் அவங்களை குறிப்பிடலாம், அதுக்கு மேல அவங்க ஒன்றும் தெரியாது. பாட்டு எங்களை தண்ணி தீர்ந்து போய் காத்தடிக்கும், அப்படி ஆயிரும். ஆனா எப்படி இன்புற்று மகிழ்றதுலாம் என்ன தெரியுமா? நான் பார்த்துருக்கேங்க. நான் சொல்றது ரொம்ப நாளைக்கு முதல்ல எங்க ஊர்ல ஒருத்தர் அவரை சுத்தி எந்நேரம் ஆள் உட்காந்துட்டே இருப்பாங்க. அவர் அந்த சொல்ற விதமே அப்படி இருக்கும். பல விடிய ராமேஸ்வரத்துக்கு போயிட்டோம் அப்படிம்பாங்க எல்லாரும். போனா கடல்ல தண்ணி, இதெல்லாம் ஆச்சரியமா கேட்டுப்பாங்க. கடல்னா தண்ணி இருக்காதா? இப்படி அவர் சொன்னதுனால கேட்டே இருப்பாரு. நடுவுல வெத்தலை வாக்கு போடுவாரு, போய் தண்ணி குடிச்சிட்டு வருவாரு. அப்போ உட்காந்து கேட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், எப்ப ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா? அது ஒரு 50 வருஷத்துக்கு முதல்ல போயிருப்பேன். 50 வருஷத்துக்கு முதல்ல 50 வருஷத்துக்கு முதல்ல போனாலும் அவர் ஒவ்வொரு முறையும் அதை உள்ளும் தோறும் மகிழ்தல் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மகிழ வைப்பது இலக்கியம். என் நண்பர் திரைப்பட நடிகர் பாண்டியராஜன் சொல்வாரு, ஒரு செயல் நடக்கும் போது இருக்கிற இன்பத்தை காட்டிலும் அதை கடக்கும் போது இருக்கிற இன்பம் மிகச் சிறப்பாக இருக்கு. அதை கடக்கும் போது என்ன அர்த்தம்? எண்ணி பார்த்து மகிழ்தல். அந்த கண்ணாசனுடைய பாட்டிலேயே ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இப்ப கூட கேட்டு பாருங்களேன். அதை கேட்கிற போது இருக்கிற இனிமையும் அந்த காட்சியும் அவ்வளவு அழகா இருக்கும். அதே போல தன்னுடைய கணவனை பிரிஞ்சு வந்துட்டு திரும்ப போய் அவரை பார்க்க போறோங்கிறப்ப அவர் அந்த அம்மாவுடைய முகத்துல ஏற்படுற சந்தோஷமும் பாட்டும் அப்படி நம்மளும் சேர்ந்து போற மாதிரி இருக்கும். அப்படியே காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா, அப்படி இந்த வார்த்தையை பாருங்களேன். காதல் சிறகு அதை காற்றுல அதை விரிச்சு அப்படியே வான வீதியில் பறக்கணுமா. அதுல ஒரு வரி வரும். சரி, அப்படி போயிட்டோம், பார்த்த உடனே என்ன ஆகும்? பிரிந்தவர் மீண்டும் கூடிடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி. எங்க பார்க்கலாம் தெரியுமா? ஏர்போர்ட்ல திருச்சியிலையும் மதுரையில பார்க்கலாங்க. துபாயில இருந்தோம், மஸ்கட்ல இருந்தோம், சிங்கப்பூர்ல இருந்து மலேசியால இருந்து வர்றப்ப அந்த விமான தரையை தாங்க தேம்பி அழுது வாங்கிங்க சில பேர். பிள்ளை பிறந்ததுக்கு அப்பாவை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும், தம்பியை பார்க்க கீழே வந்தோடனே அந்த சனம் கூடி நின்று அப்படி கண்ணு கழுகி நிற்கிறத பார்க்கிறோம். இது இலக்கியத்துல சொல்லப்படுறப்ப நமக்கு அது அப்படியே அந்த உணர்வு ஏற்படுதுன்னா அது வேற என்ன இருக்கு? அதானே வேணும். இவங்க கூட சொன்னாங்க டங் ட்விஸ்டர், அதுவும் ஒரு சந்தோஷம் தான். சில நேரங்கள்ல பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுவதற்காக சில சுற்றம் நம்ம சொல்லுவோம், கதை சொல்லுவோம், அவங்க கேட்டு மகிழட்டும்ங்கிறதுக்காக சில விஷயங்களை சொல்லுவோம். அம்புலிமாமால வர்ற கதையை நம்ம படிச்சுட்டு இருப்போம் சின்ன பிள்ளையில. அதனால நமக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அங்க சொல்லப்படும். இப்ப கூட நான் என்னுடைய யூடியூப்ல 1020 அரபு கதைகள் சொல்லிட்டு இருக்கேன். நான் படிக்கிற போது கேட்கிற போது நான் சொல்ற போதும் திருப்பி சின்ன பிள்ளை ஆன மாதிரியே இருக்குங்க. அடே அப்பா எப்படி இருக்கு? இந்த சிந்துபாத்தினுடைய பயணத்துல ஒரு இடத்துல கப்பல்ல போயிட்டு நடுக்கடல்ல ஒரு தீவு தெரியும். உடனே கேப்டன் சொல்லுவா, நீங்க இறங்கி கொஞ்ச நேரம் இழப்பாரிட்டு வாங்க, நாம கப்பல்ல அது வரைக்கும் நிற்கிது. எல்லாரும் இறங்கி சில பேர் அடுப்பு முடிச்சாவ சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சிந்துபாத் அப்படி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தண்ணிக்குள்ள இருந்து ஒரு எந்திரிச்சு திடீர்னு ஓடி வந்து ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு கத்துவா. ஏன் என்னன்னு கேட்பாங்க. டேய், நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தீவு முள்ள ஒண்ணுமுள்ளடா, ஒரு திமிங்கலத்து முதுகுல உட்கார்ந்து இருக்கீங்களா, அதுல அவங்க அடுப்பு வேற மூட்டிருக்காங்க, அது நகல போதுன்னு அலறி அடிச்சு ஓடுவாங்க பாருங்க.
சிந்துபாத் பத்திரம் அது நின்று போயிடுவான். என்ன ஆனா கதையை பாருங்க. இந்த இப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளே கடல்ல பயணம் பண்ற மாதிரி இருக்குங்க. எல்லாருக்கும் பொன்னியின் செல்வன் தான் தெரியும், சாண்டில்யன் எத்தனை பேருக்கு தெரியும்? கடல் புறா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கடலுக்குள்ள போகக்கூடிய அந்த கப்பலும் அதுல பண்ணக்கூடிய சாகசங்களும், அந்த இளைய பல்லவன்கிற மாதிரி அவருடைய அந்த கதாநாயகனுடைய பேரும் மஞ்சள் அழகி, அந்த கதாநாயகனுடைய பேர் இந்தோனேஷியாங்க. நான் போய் இறங்கின உடனே எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தீங்களா, அந்த இந்தோனேஷியா தான் ஜகார்த்தா, அதனுடைய தலைநகர். அதுதான் அந்த கடல் புறா கதையில வரக்கூடிய அந்த தேசம். அதே போல நம்ம தாண்டி போறப்ப நம்ம அதுல தமிழர்களுக்கான கோயில் இருக்குங்க, சோழர்கள் கோயில் கட்டிருக்காங்க இந்தோனேஷியால. அது நான் போற போது சிங்கப்பூர் மலேசியா போய் தான் போனேன் விமானத்துல, அப்படிதான் போக முடியும். ஆனா நம்முடைய தமிழர்கள் லட்சத்தீவு வழியாக போயிடுறாங்க. முன்னீர் பழந்தீவு பன்னீராயிரம் குறிப்பிடுறாங்க. அது லட்சத்தீவுகள்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கச்சத்தீவுன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? கச்சத்தீவுனா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் கச்சத்தீவுனா அப்படின்னா, அது என்னமோ பேரு போட்டிருக்குங்க. கச்சன்னா ஆமைன்னு அர்த்தம். ஆமைகள் போய் அந்த தீவுல கரை ஒதுங்கிறதுனால அது கச்சத்தீவுன்னு பேரா. ஒரிசா பாலுன்னு ஒருத்தர் தமிழருடைய கடல் பயணம் பற்றி சொல்றப்ப, அந்த பேர் என்ன, ஆமை போற பாதை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாதையை பார்த்து நம்ம ஆட்கள் போவாங்களாங்க. ஏன்னா இரவுல கிழக்கு மேற்கு தெரியாது, நிலவு இல்லாத காலம் உண்டு, மழை பெய்யற காலம் உண்டு, வழி தெரியாது. அதே மாதிரி PL சாமி இங்க கூட நீங்க போய் அந்த புத்தகம் வாங்கலாம். சங்க இலக்கியங்களில் தாவரம், சங்க இலக்கியங்களில் விலங்குகள், தேவாங்குன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த தேவாங்கத்தான் நம்ம தமிழர்கள் என்ன செய்வாங்களா, கப்பல்ல கொண்டு போவாங்களாம். ஒருத்தனை கணத்துல அடிச்சுட்டான், ஏன்டா அடிச்சேன்னு கேட்டுக்கா. ஏன்டா பையன் போன மாசம் தேவாங்கன்னு வந்தேன்னு கேட்டுக்கா. ஏழே போன மாசம் வந்ததுக்கு இப்பதுக்குடா அடிச்சேன்னு. நான் நேற்று தேவாங்க நேர்ல பார்த்தேன்னு ஒரு மாசமா தேவாங்கன்னா என்னன்னு தெரியாம தெரிஞ்சிருக்கா. தேவாங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஒல்லியா கண்ணு 2 பெருசா இருக்கும். அதுக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா, அது இரவு நேரத்துல மட்டும்தான் தன்னுடைய இறை தேடும். நல்லா நினைச்சுங்க, நாம ஏன் விளக்கு தீபம் திரி நெருப்பு கண்டுபிடிச்சது தெரியுமா? ஏன் மிருகம் கண்டுபிடிக்கல தெரியுமா? மிருகத்துக்கு இரவுலும் கண்ணு தெரியும், நமக்கு இரவுல கண்ணு தெரியாது. நம்ம கண்ணு தெரியாதனாலதான் தீ நெருப்பையும் கண்டுபிடிச்சோம், விளக்கு கண்டுபிடிச்சோம். இந்த தேவாங்கு அதுகிட்ட ஒரு அபூர்வமான குணம் என்னவா, இப்ப நீங்க கூண்டுக்குள்ள இருந்து இறக்கி விட்டீங்கன்னா எப்ப இறக்கி விட்டாலும் மேற்கு நோக்கிதான் உட்காருமா. அதாவது அது உட்கார்ற திசையை வச்சு இது மேற்கு அப்படின்னா, பின்னாடி கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு கண்டுபிடிச்சிடலாமா. இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம், அந்த காலத்துல திசையை கண்டுபிடிச்சு போயிருக்கோம். இந்த புத்தகத்துல இருக்குது. இதை நான் வகுப்புல நடத்தினேன். ஒரு போய் எந்திரிச்சு அது செத்து போச்சுன்னா அப்படின்னு கேட்டா, அந்த தேவாங்க செத்து போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டேன். ஏன்டா எப்படி யோசிச்சவங்க ஒரு ஆண் தேவாங்க பெண் தேவாங்க கூட்டு போக மாட்டாங்கன்னா, குடும்பம் பார்த்தானே கூட்டு போவாங்க, அவங்களுக்கு தெரியாதா? இப்ப நம்ம படிச்சு பார்க்க ஒவ்வொரு தேசத்தை பார்க்கறப்பையும், அதனால நான் பேசினாத்தான் அவரும் பேசுவார் போட்டு, இல்ல அவரு பேசினாத்தான் நான் பேசுவேன்னா, இங்கிட்டு ஒரு சத்தம் பத்த ஓஞ்சிச்சு. வர எப்படி ஆகி போச்சுன்னா, வீரவாண்டி திருவிழாவில் நான் பட்டிமன்றம் பேசின கதையாகி போகுது. அதுல போயிருந்த அன்னைக்கு அக்னி சட்டி எடுத்து ஆடுறாங்க. நாங்க அது தெரியாம போய் மாட்டி, அதுல ரொம்ப அக்னி சட்டி எடுத்து என்னைய சுத்தி ஆடி வருது. அது மட்டும் இல்ல, கொலை போட்டு போகுது அப்படியே. அதுல கீழே 2 பேர், நீங்க பேசுங்க, நீங்க நீ பேசி பாத்தியா தெரியும், அக்னி சட்டி எடுத்து ஆடிக்கிட்டு நீ பாட்டு நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நான் எப்படி பேசுவேன்? எத்தனை கஷ்டம் அதெல்லாம் உண்டு, பார்த்துருக்கோம் நாங்க. சரி, இப்ப பாருங்க, ஒரு நல்ல பாட்டு கேட்கிறப்ப அந்த இனிமை நம்மளை இப்ப ஒரு ஹிந்தி பாட்டு கேட்கிறோம். இந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண வீடுகள்ல ஹிந்தி பாட்டு தான் அதிகமா பாடுவாங்க. யாருக்கும் என்னன்னு தெரியாது, பேரு சப்புனாக்கி ராணி காப்பு ஆயிக்கு பாடிக்கிட்டு, அவனுக்கு தமிழும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. அவன் பாட்டுக்கு பாடிக்கிட்டு தான் எங்க பார்த்தாலும் ஹிந்தி.
இத மாத்துனது யாரு தெரியுங்களா? நம்முடைய இசைஞானி மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த இந்தி பாட்டு இங்க பாடுறத காட்டிலும் இந்திக்காரங்களே தமிழ் பாட்டு பாட வச்சது வருதாங்க. வளையோசை கலகலகன்னு ஒரு பாட்டு வருது இல்லையா சத்யா படத்துல, அந்த பாட்டை வந்து பாடுறவங்க யாருன்னு கேட்டா அவங்க லதா மங்கேஷ்கர் கூட்டு வந்து பாட வைக்கிறாங்க. வாலிதான் அந்த படத்துக்கு பாட்டு எழுதுறாரு. அப்ப ஒரு ஒரு விஷயத்தை கேட்கிற போது அதனுடைய பொருள் தெரிகிறது ஒரு வகை, காதுக்கு இனிமை மட்டுமல்ல கண்ணுக்கு குளுமைங்கிற மாதிரி. சிலத சுஜாதா படிச்சீங்கன்னா தெரியும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வந்து அவன் படியில் இறங்கினான் அப்படிங்கிறப்ப எழுத்தை இப்படி இப்படி இறக்குறாருங்க. அப்படி நான் அப்படி அப்படி மாதிரி போயிட்டான்னு அர்த்தம். இது ஒரு அந்த காலத்துல பெரிய ஆச்சரியமான ஸ்டைலு. அந்த கண்ணாடியை கீழே போட்டு உடைத்தான், இந்த எழுத்து பூரா செதறி கிடக்க முடியும். உடைத்தான் அப்படிங்கிறது அந்த செதறி கிடக்கிறது. இப்ப இதெல்லாம் பார்க்கிற போது எப்படி காதுக்கு இனிமை மரபு கவிதையோ, கண்ணுக்கு அருமை புது கவிதை. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே கண்ணு வாசிக்கிறப்பே அப்படி மூளைக்கு போய் சேர முடியும். அதான் அந்த இலக்கியத்தினுடைய தன்மை. சிறு வயதா இருக்கிற போது நமக்கு பல இதுக்கு பொருள் தெரியாதுங்க. ஆனா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா பொருள் தானே விளங்கு. அப்படியே நட்புங்கிற அதிகாரம் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கு தாங்க. நட்பு ஆராய்தல், தீநட்பு எத்தனை வகை இருக்கு. இந்த நட்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். கூடா நட்புங்கிறார் ஒரு வார்த்தை. இது நம்ம படிச்சு மனப்பாடு பண்ணியிருப்போம். ஆனா அதனுடைய பொருள் தெரியல காலம் எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும்னா அதுக்குரிய அந்த தன்மை வர்ற போது புரியும். ஆனா அதை வந்து நம்ம அப்பவே படிச்சு வச்சா தான் இப்ப புரியும். அது படிக்கணும். படிக்கிற போது சொன்னாங்கல்ல 1330 குறளையும் ஏறத்தால எவ்வளவு பேர் 67 பேர்களை படிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பிள்ளைகள் வந்து சொல்லுதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். வள்ளுவரே கேட்டா கூட சந்தோஷப்படுவார். அதான் ஒரு சந்தோஷமான. அப்ப அதனுடைய ஒலி நயம் ரொம்ப முக்கியம். காட்சிப்படுத்துதல் இவங்க எடுத்து சொன்னது அதுதான் முக்கியமான ஒன்று. ஒரு பெரிய காடு அப்படின்னு சொல்றப்பே நம்ம மனசுக்குள்ள அந்த காடு விரியணும். அங்க ஒரு சிங்கம் அப்படின்னு அத சொல்லிக்கிட்டே வர 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 நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க அப்படியே மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு கூட ஒரு இதுல பார்த்தேன், ஒரு குருஜி ஒருத்தர் சொல்றாரு, இந்த சிலருக்கு அடுத்தால ஏதாவது இப்படி ஹட் பண்ணிக்கிட்டே இருந்தா, டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா பிடிக்குமா. ஒரு சிங்கம் படுத்திருக்கு, மரத்து மேல இருந்த குரங்கு அது சும்மா இருக்க முடியாதுல்ல, குரங்கு ஏன்டா கையை வச்சு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்போம்ல. அது இறங்கி என்ன செய்யுமா, கீழே வந்து சிங்கம் தூங்கிட்டு இருக்கோம், காலை பிடிச்சி இருக்குமா. அது லேசா ஆட்டிட்டு பேசாம இருந்துருமா. சந்தோஷம் சிரிச்சுட்டே போற மாதிரி ஓட்டிட்டுமா குரங்கு. தினம் இப்படி நடந்துகிட்டே இருந்திருக்கு. இப்படி செய்யறத 2 நரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. பார்த்துட்டு இருந்த நரி என்ன முடிவு பண்ணுச்சு, இந்த குரங்கு வந்து இந்த சிங்கத்துக்கு காதை இழுக்குது இல்ல, அந்த நேரம் நம்ம பிடிச்சி தின்னு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நரியும் அந்த பக்கம் நரி கூட்டமும் இந்த பக்கம் நரி கூட்டம் வந்துருச்சுங்க. இப்ப இது வந்து காதை பிடிச்சி இழுக்குது. அதே சமயத்துல அப்படி திரும்பி பார்க்குது, இங்கிட்டு நரி செத்தமிடான்னு சொல்லிட்டு அந்த குரங்கு ஒரு நிமிஷம் நடுங்கிருச்சு. அப்ப அந்த நரி நெருக்கச்சுல இந்த சிங்கம் எந்திரிச்சு ஒரு அடி அப்படி விடுச்சுங்க. 5 நரி காணா போச்சு, அம்புட்டு ஓடி போச்சு. அப்படியே இந்த குரங்கு இன்னும் பயந்துச்சு, நிறையவே இந்த அடி அடிக்குது, நம்மள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சா. இந்த மாதிரி அந்த நரி வர்றத நீ பார்க்கல, நான் பார்த்தேன். நான் நரி வர்றதையே பார்த்தேன், நீ வர்றதை பார்க்காம தான் இருப்பேன். நீ தினம் வர்றது எனக்கு தெரியும், என் காலை பிடிச்சிருக்கிறதுன்னு தெரியும். இதனால உனக்கு சந்தோஷம்னா நான் ஏன் அதை தடுக்க போறேன்? சந்தோஷமா இரு. சில பேருக்கு இது சந்தோஷம்னா சந்தோஷமா இரு போ. இப்ப இதை சொல்ற போது என்ன தெரியுமா, நீ இதனால மகிழணுமா, மகிழ்ந்துட்டு போ. நான் அங்க கல்லூரில இருந்து மாலையில என்ன செய்வேன்னா, அங்க எட்வர்ட் ஹாலில் போய் நானும் நண்பர்கள்லாம் பேசிட்டு இருப்போம். அது தினம் வந்து ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, தினம் என்னை பார்த்த உடனே கேட்கிற கேள்வி, இப்ப எல்லாம் நிகழ்ச்சி இல்லையாமே, எங்கேயும் யாரும் கூப்பிட மாட்டேங்கலாமே, இந்த தினம் கேட்பாருங்க. நானும் பார்த்துட்டே இருப்பேன்.
அப்புறம் ஒரு நாள் எந்திரிச்சு பக்கத்துல கொடுக்குற எனக்கு இப்படி கேட்கிறாங்க, அவர் கேட்டு போறாருங்க விடுங்க அப்படின்ட்டு, நாளைக்கு பாருங்க நான் அவரை மகிழ்ச்சி படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் அவர்கிட்ட, யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க எங்கேயுமே போ, அவருக்கு முகம் அப்படியே பிரகாசமா மாறிச்சுங்க. அப்படியே போயிட்டாரு. என் கூட இருந்தது, ஏங்க என்ன உலகத்துல இவங்களையும் நீங்க சமாளிக்கிறீங்களேங்க. சமாளிக்கிறது அந்த அவனுக்கு மகிழ்ச்சி, அதுல சந்தோஷம் போட்டுமே. இவ்வளவுதானே, ஒரு சின்ன சின்ன விஷயங்களால வாழ்க்கையை நம்ம வந்து பெருசா தேடி சமாளிக்க வேண்டியதில்லைங்க. அதை அந்தந்த நேரத்துல அதை பார்த்த உடனே இப்ப நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், இது உடம்புக்கு என்ன செய்யும் உங்களுக்கு, உன் ரத்தத்தை பெருக்குமா, உன் பித்தத்தை தெளிய வைக்குமா, தின்னுட்டு பேசாம போடா, அவ்வளவுதான். அது ருசி, அது மனம், அது மென்மை, அது சுவை. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், எப்படியான வார்த்தைகள் பாருங்க. இவ்வளவும் பார்க்கிறப்ப ஒரு இலக்கியம் வந்து என்ன அப்படின்னா, அது உள்ள வார்த்தை ஜாலத்தால் ஒரு வரியால், திருக்குறள் 2 வரிங்கிறோம், அதை ஒருத்தர் சுருக்குனாங்க தெரியுமா? எப்படி 2 வரி குரல்ல ஒரு வரியா சுருக்கி அதுக்கு ஒரு பேர் வச்சு வர மாட்டேங்குது. குழலிந்தி யாழிந்தி என்பதம் மக்கள் மழலை சொல் கேடாது வந்தான் திருக்குறள். அவர் எப்படி சுருக்கினார் தெரியுமா? குறுங்குறள், குறுங்குறலா. என்னன்னா, குழலும் யாழும் மழலை முன் புழைப, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். குழலும் யாழும் மழலை முன் புழைப. திருவள்ளுவருக்கு அதுக்கு ஒரு பக்கம் நின்று, ஆனா அது இருந்தா தான் செய்ய முடியும். இவரா ஒன்றும் செய்யல, அதை வச்சு ஒரு சுருக்கிடாரு. அதுதான் உண்மை. இப்ப இந்த மாதிரியான இந்த சொற்கள், இந்த ஜாலம், இந்த வார்த்தை, இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு வகையான இன்பத்தை தருது, ஒரு மகிழ்ச்சியை தருது. படிச்சுட்டு சிரிக்கிறோம், ஒரு ஜோக்கு, அந்த ஜோக்கு படிச்ச உடனே நம்ம சிரிச்சிடறோம்ல, அது நம்ம சிரிச்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது, போதும்டா அதுக்கு மேல என்ன அப்படின்னு நினைக்கிறோம்ல, இது இன்புறுதல். அப்ப இலக்கியங்கள்ல அந்த வர்ணனைகள் பாத்தீங்கன்னா, முதல்ல பெருங்காப்பியங்களை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருளைத்தல் இரு சுடர் தோற்றம்லாம் சொல்லுவாங்க. அது நாட்டுப்படலம் நகரப்படலம்லாம் இருக்குங்க. நம்ம கம்பனுடைய பாட்டிலேயே அன்னப்பறவைகள் தங்களுடைய குஞ்சுகளை தாமரை இலையில தூங்க வச்சுட்டு அயோத்திக்கு போகுமா. எதுக்கு? மார்க்கெட் பண்ணுவா? இல்ல, நடை பகல போகுமா. அதாவது அன்னங்கள், இதுக்கு பேரு முரண் தொடைன்னு பேரு. அன்னம் போன்று நடக்கிறான்னு சொல்றது சாதாரணமா. இந்த அன்னங்கள் போய் அயோத்தி நகரத்து பெண்கள் தான் நடைபகல போகுதான். அன்னம் கூட அவளிடத்தில் நடைபகல பழகாய் மகிழும் சொல்லி பின்னாடி எழுதினார் மருதகாட்சின்னு சொன்னா, இது அங்க இருக்குங்க, இலக்கியத்துல இருக்கு. அப்ப அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படுது. அப்ப இலக்கியத்தை படிக்கிறது, இன்புற்று மகளத்தான் அப்படின்னு சொன்னா இந்த 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க. சரி, அப்படி சந்தோஷப்பட விட முடியாது. இந்த 2 பேர் என்ன பண்றது? இவங்க எந்திரிச்சு உடனே பாடி ஆடிடுவாங்க 2 பேரும் பார்த்துக்கு. இல்ல, சுருக்கமா சொல்லியிருந்தேன். வெறும் இன்புற்று மகளன்னு சொல்லி நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது போதும் அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அதுக்காக நம்ம இலக்கியம் படைக்கல. உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் ஒலிகள் மட்டுமே இருக்கின்றன, மொழிகள் இல்லை. ஞாபகம் வச்சுக்கங்க. ஊ ஹா அப்படி கத்துறானே தவிர ஒலி இல்லை. அந்த மாதிரிலே இன்னமும் ஒரு இனத்தவர் இருக்காங்க, அவர்கள் வந்து ஆதி குடியினரா இருக்கிறாங்க. ஆடை அடிப்புல அவங்களுக்கு மொழி கிடையாது, அவங்களுக்கு ஒலிதான் இருக்கு. அடுத்து சில நாடுகள்ல மொழி இருக்கு, இலக்கியம் இல்லை. நமக்கு தானங்க ஒலியும் மொழியும் இலக்கியமும் கொட்டி கிடக்குது. அப்படியே இத படைச்ச எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ இதை படிக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ உன் பொழுது மாத்திரம் போக்கிட்டு போயிடாதுப்பா. ஒரு புலவர் சொல்றாருங்க, புலவர்னா நம்ம நினைக்கிற வேலையை சேர்ந்தே இருப்பது வறுமையின் புலமை, அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு மேலேயும் வேலை வைப்பான். ஒரு மன்னன் எதிர்நாட்டு மன்னனை அடிச்சு போட்டு ஜெயிச்சுட்டு அவன் குழந்தைகளை கழுத்தளவு புதைச்சு வச்சு யானை காலை வச்சு பிடிக்க போறான். அப்ப ஓடி வந்து ஒரு புலவர் தடுக்கிறார். டேய், என்ன பாரு, அந்த குழந்தைகள் யானையை பார்த்து சிரிக்குதா சந்தோஷத்துல, யானையை பார்த்தது இல்லை, அந்த குழந்தையதான் கொல்ல போறேன், வேணாம், போர் என்பது இது இல்லை என்று
போர் முறையவே மாற்றுகிற அளவிற்கு ஒரு மன்னனை மாற்றிய அந்த புலவருடைய பாடல் நம் வாழ்க்கைக்கு இன்றைக்கும் வழித்துணையாக நிற்கிறது. இன்னொன்னு, கொடை கொடுக்கறது எதுக்குன்னு கேட்டா, கொடுத்தா அடுத்த ஜென்மத்துல நம்ம நல்லா இருப்போம், சொர்க்கத்துக்கு போன உடனே அப்படியே ரம்பா ஊர்வசி மேனகெல்லாம் மாமா மாமான்னு ஓடியாருவல்லுங்க. ஒரு புலவன் சொல்றான், ஆய் என்ற ஒரு மன்னனை பற்றி சொல்றான். ஆய் யார் தெரியுமா? கடையேழு வள்ளல்கள் ஒருத்தர். காரி பாரி ஓரி, அதுக்கு மேல சில பேர் ஐயாம் சாரி தேர்தல் எழுதிட்டு போயிருவாங்க. அந்த ஆய் என்ற மன்னன் அவனை பத்தி சொல்றப்ப, இந்த மன்னன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என் அரசன் இப்ப கொடுத்தா அடுத்த ஜென்மத்துல நல்லா இருக்கலாம் நினைச்சு சில பேர் கொடுப்பான்ல, அப்படியான வியாபாரி இல்லையா எங்க அரசன். இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் ஆய் அல்லன். எப்படி பாருங்க, கொடுக்கிற போதே எப்படி கொடுக்கணும்னா, வரியார் போன்று ஈவரே ஈகை மற்றெல்லாம் புதிய திருப்பை நீர நுழைத்து. திருவள்ளுவர் மாதிரி யார் சொல்லுவா? நீ ஏழைக்கு கொடுத்தா தான் கொடை. மற்றவனுக்கு கொடுக்குறப்ப என்ன செய்வ? இங்க நான் உனக்கு கொடுப்பேன், நீ பதிலுக்கு எனக்கு செய்யணும். மொய் செஞ்சிருக்கேன் பார்த்து பழைய மொய் செய்ய வேண்டாம். சிலதுல போட்டிருக்காங்க, நீ வாட்டுக்கு அன்னைக்கு பவுன் விலையை செஞ்சுட்டு போயிடாதப்பா, வந்து இன்னைக்கு பார்த்துக்கோ. அதுக்கு பேர் கொடை இல்லையா? அந்த கொடைங்கிறது என்ன அப்படின்னா, அத்தனை ஒரு மகிழ்ச்சியை தரணும். கொடுத்துப்பார், கடவுளும் கையேந்துவார். ஆதாரம் கர்ணன் கொடுத்தான், கர்ணன் வந்து கையேந்து, கர்ண பெருமான் வந்து கையேந்தினார். அதுதான், நீ கொடுத்த பழகிட்டேன்னா போதும், உன் வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும். எவ்வளவு சொல்லி பாருங்க, நமக்கு என்ன பெரிய சந்தோஷம் தெரியுமா? இப்படியான மனிதர்களை பார்க்கிறோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே புலி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். கண்ணாசனுடைய பாட்டு பாடினவர் டி.எம். சௌந்தரராஜன். எம்ஜிஆர் படத்துல இந்த பாட்டு வரும். மலை போலே வரும் சோதனையாவும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்குமா? காக்குங்கிறதுக்கு அவரே எடுத்து காட்டுங்க. எம்ஜிஆர் அவர்கள் நீங்க சாதாரண யோசிச்சு பாருங்க, எப்படியான படத்துல மட்டுமா கொடுத்தாரு? இல்லையே, நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். எப்படி அப்படின்னா, அவருடைய அந்த பெரிய தன்மை என்ன? பி.ஆர். பந்துலு சிவாஜியை வச்சு நிறைய படம் எடுத்தாரு. வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டி தமிழன், நிறைய படம் எடுத்தாரு. மொரடர் முத்து வரைக்கும் எடுத்தாரு. அப்புறம் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் எடுக்க போறாரு. அதுக்கு ஆர்.கே. சண்முகம் கதாசிரியர் கூட்டு போறாரு. 1 மணி நேரம் கதை கேட்டார் எம்ஜிஆர். சந்தோஷமா போச்சு, வச்சிருவோம். படத்துக்கு பேர் என்ன? அந்த ஆர்.கே. சண்முகம் சொல்றாரு, 1000ல் ஒருவன். சொல்லி முடிச்ச உடனே எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. படார்னு ஜிப்பா பைக்குள்ள கையை விட்டு அப்படியே 1001 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுக்குறாரு. 1965 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பவுன் விலை 100 ரூபாய் தான். எப்படி பவுன் வாங்கலான்னு பாருங்க. 1001 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. வாங்கின கதாசிரியர் கொஞ்சம் அப்படியே வருத்தத்தோட கண் கலக்குறாரு. இவர் நினைச்சாரு ஆனந்த கண்ணீராக்கும். என்ன அழுகுறீங்கன்னு கேட்டுக்காரு. இல்ல, சொன்னதுதான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன், கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா நீங்க அள்ளி கொடுத்துருப்பீங்கல்ல. பாருங்களேன், அப்படி கொடுக்கிற அந்த தன்மை இருந்தா தான். அதனாலதான் அந்த அவரு ஆஸ்பத்திரியில படுத்திருந்தப்ப 2 தடவையும் சரி ஒளி விளக்கு படத்துல வர்ற பாட்டை திருப்பி திருப்பி போட்டு இருந்தாங்க. இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கு சொல்லிட்டு அந்த பாட்டு வாலி இருந்த பாட்டு தான். எம்ஜிஆர் பிழைச்சு வந்தாருங்கிறதை பார்க்கிறோம். அவர் கொடுத்ததுனால அவர் தர்மம் தலைகாக்கிறது விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். அப்படி அவர் கொடுக்கறதுக்கு யாராவது முன்னோடியா இருந்துக்கணும்ல? அதையும் சொன்னார். இவர் தான் எடுத்து சொன்னார். யார? என்.எஸ். கிருஷ்ணன் சொன்னார். இது நான் ஒரு இதில் படிச்சேங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. என்.எஸ். கிருஷ்ணனுடைய உருவச்சிலைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மாலை போட போறாரு. முதலமைச்சராக இருக்கிறப்ப போய் மாலை போடுறாங்க. போட்டு போட்டோலாம் எடுத்து அப்படி இறங்க போறப்ப கூட்டத்துக்குள்ள திடீர்னு ஒருத்தர் ஓடி போய் என்ன பண்ணிட்டா, அந்த பெரிய மாலை இருக்குல்ல, படக்குன்னு அத்துட்டு ஓடி போயிட்டாங்க. இப்பதான் முதல்வர் போட்டு இறங்குறாரு.
படக்குன்னு அத்துட்டு ஓடிச்சா. போலீஸ் பிடி நிறுத்தி போறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நான் வரேன் போ அப்படின்ட்டு பின்னாடி ஃபாலோ பண்ண அப்படின்ட்டாரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அப்படியே இவங்க போனா அவன் எங்கிட்ட ஓடி கீடி பார்த்தா ஒரு சந்துக்குள்ள போய் ஒரு சின்ன தெருக்குள்ள போறாங்க. பின்னாடியே போலீஸும் போயிருது. அங்க ஒரு கட்டில் போட்டு நடு ரோட்ல ஒரு டெட் பாடி இருக்குது. இவன் கொண்டு போன மாலையை அது போட்டுவிட்டாங்க. போட்டுவிட்டு என்னை கைது பண்ணுங்க அப்படின்னா, அதுக்குள்ள எம்ஜிஆர் வந்துட்டாரு. இதையும் பார்க்கறாரு அதையும் பார்க்கறாரு. அவனை கையை விடுங்க, இங்க வா, நீ பணம் கேட்டுக்கலாம்ல, எதுக்காக அந்த மாலையை இது பண்ணி விட்டார்? இல்ல எங்க அம்மாவுக்கு கடைசி நேரத்துல போடுறது மாலை வாங்க கூட என்கிட்ட காசு இல்லை, அது வாடி போற மாலை தானே, அதனாலதான் நான் அதை அத்துட்டு ஓடியான்னு போட்டேன். கையில பணம் எடுத்து கொடுத்து இறுதிக்காரி தூரம் பார்த்துட்டு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொன்னாருங்க எம்ஜிஆர், என்ன தெரியுமா, வாழ்நாளெல்லாம் கொடுத்த அந்த மனுஷன் யாரு, என்எஸ் கிருஷ்ணன், அவன் சிலையா நிக்கிறப்ப கூட கொடுக்குறாருங்க, அந்த மாலை பயன்படுத்த. இதை நீங்க எங்க போய் தெரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்தை பார்க்கிறப்ப மெய்சலுக்கு போது இவர்கள் சாதாரணமானவர்கள். இவங்கெல்லாம் யாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் திருவள்ளுவர். திருக்குறள்லே 4 திருக்குறள் வைக்கப்படும் வைக்கப்படும் வைக்கப்படும்னு வரும். படிச்சு பாருங்க போய். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பார் வையத்து அழகையால் என்னப்படும்பார். யாரு என்ன சொன்னாலும் இல்லைங்கிறவன் பேய்ங்கிறாரு. பேய் சொல்றாரு. அரமணை 2, 4, 3 இல்ல பாக்குறோம்ல, அது மாதிரி பேய் சொல்றாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பார். இப்ப பாருங்க, தர்மத்துக்காக மட்டுமில்லைங்க, புகழெனில் உயிரும் கொடுக்க தயங்க மாட்டோம். அந்த காலத்துல நம்ம பாக்குறோம்ல, ஒரு மன்னன் என்ன பண்ணா, போர்ல தோத்து தண்ணி கேட்டான் குடிக்கிறதுக்கு. அந்த வாசல் நின்ன காவக்காரன் கொஞ்சம் கேவலமா பேசிட்டான், அவனுக்கெல்லாம் தண்ணி வேணுமாங்கிற மாதிரி. அப்ப அந்த மன்னன் என்ன செஞ்சான் தெரியுமா, ஒன்னும் பேசாம ஒரு ஓலையும் இதையும் எடுத்து அப்படி எழுதி வச்சுட்டு அவன் தண்ணி கொண்டு கொடுக்கறதுக்குள்ள செத்து போனாங்க. அதுல என்ன எழுதிருந்தான் தெரியுமா, அதாவது நம்முடைய தமிழர் வழக்கம் என்னன்னா, குழந்தை இறந்து பிறந்தாலும் பிறந்து இறந்தாலும் அதனுடைய மார்பை கீறி புதைப்பது நம் வழக்கம். ஏனென்றால் அந்த காலத்தில் சொர்க்கம் என்பது வீரர்களுக்கு மட்டுமே இருந்ததால் இந்த பிள்ளையும் போர்க்களத்தில் இருந்தது. குளவி இறப்பினும் மூண்டடி பிறப்பினும் ஆளென்றன்று வாளில் தப்பார். இந்த பாட்டு இப்படி மன்னன் இறக்குற நேரத்துல என்ன நடக்கு தெரியுமா, இதுக்குள்ள அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு புலவர் அந்த ராஜாட்ட போய் ஒரு 40 பாடலை எழுதி கொடுத்து, அவர் மன்னர் உனக்கு என்ன பரிசு வேணுங்கிறாரு. ஒண்ணு வேணாம், எங்க மன்னன் உள்ள சிறையில இருக்கா, காப்பாற்றணும். சரி, மன்னன் மேல எதுக்கு, போய் விடுதலை பண்ணுங்க. அந்த விடுதலை இதை வாங்கிட்டு வந்து சேர்றதுக்குள்ள இறந்து போனாங்க. அந்த நூலுக்கு பேர் தான் களவழி 40, பொய்கையாருங்கிறவள் எழுதுனது. இப்படி அந்த மன்னன் என்ன நினைச்சா, மானம் ஒன்றே பெரிதனை எண்ணி வாழ்வது நமது சமுதாயம். நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, எதுல, சிவகங்கை மேல வரக்கூடிய பாட்டு கேட்கிறோம்ல, நமக்கு தெரியாதா, அவன் வெள்ளைக்காரன் 2 பேரையும் பிடிக்க முடியாதுங்கிறப்ப அவன் என்ன பண்ணா, அவன் உங்களை சுடுவேன் உங்க அரமனையை சுடுவேன்னு சொல்லல, காளையார் கோயில்ல போய் பீரங்கி நிப்பாட்டிவிட்டான். நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் சரணடையாவிட்டால் நீ கட்டிய கோபுரம் தகர்த்தெறியப்படும். பெரிய மருது என்ன வச்சாரு தெரியுமா, டேய் தம்பி, என்னடா என்ன ஒரு 5 வருஷம் இருப்போம் 10 வருஷம் இருப்போம்டா, ஆனா நம்ம கட்ட கோயில் இருக்கணும்டா, சாந்து போட்டு சலசலங்க, சந்தனம் போட்டு கமகமங்க, மதுரை கோபுரம் திருஞ்சிட்டு செய்த மருது பாண்டியரை பாருங்கடின்னு சொல்றோம்னா சொல்லிட்டு போய் சரணடைஞ்சாங்க. அவன் பீரங்கில வச்சு தகத்தான், சில பேரை தூக்கு போட்டான். கடைசி ஆசை என்னன்னு கேட்டான். பெரிய மருது சொன்னாரு, நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும், அது என்ன முள்ளு தெரியும்ல, ஒரு உடையாளுங்கிற அவங்களுக்கு எழுதுற ஊர் பேர் என்ன, இல்ல 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 கூழூர்ல கிளவி தருமா இல்லப்பா, அப்படி ஏதாவது இருக்கா,
நான் படிச்சேன். பழஞ்சோற்று பழஞ்சோற்று குறுகுணங்களா குருநாகனேந்தல். பழஞ்சோட்டு குருநாகனேந்தல். அதாவது அந்தூர்காரரா நீங்க? அது பாருங்க, என்ன தெரியுமா, இவரு அந்த வெள்ளைக்காரர்களுக்கு இவர் தேடுற போது இவர் ஓடி போய் அந்த ஒரு குடிசையில போய் படுத்துறாரு. அந்த கிழவி வந்து பாக்குது, இவருக்கு அக்குள்ள ஒரு கட்டி ஏற்பட்டிருந்தது. அந்த நேரம் வேற தாகம் தாங்க முடியலம்மா, தண்ணி கூட கேட்டோட அந்த கிழவி பழைய கஞ்சி சோறு கொடுத்துருக்கு. அதை குடிச்ச உடனே உன் வீட்டுல எழுத்தாடி ஏடு இருக்கான்னு கேட்டாரு. எங்க வீட்டுல ஏரியா எழுத்தாடி ஏடுன்னு சொன்ன உடனே அந்த ஓலையில ஒன்ன பறிச்சு, கூரையில இருந்த ஓலையில ஒன்ன பறிச்சு அங்கிருந்து ஆணி எடுத்து இந்த பகுதி முழுவதும் இந்த கிழவிக்கு சொந்தம்னு எழுதி கொடுத்துட்டு போய் அதை மரணம் அடையப்ப ஞாபகம் வச்சு சொன்னாருங்க, நாங்கள் கல்லிலும் சொல்லிலும் முள்ளிலும் தந்த தர்மத்தை நீ மறக்காமல் தர வேண்டும். வெள்ளைக்காரன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் அதுல சரியாத்தான் இருந்தான், அதை கொடுத்தான். அதான் உண்மை. இப்ப பாருங்க, இலக்கியங்களை நாம் படிக்கிற போது நாம் என்ன ஆகிறோம்னா, நம்மளை அறியாம மென்மைப்படுறோம். ராமாயண கதையை தினம் சொல்றத கேட்டுட்டு இருந்தா ஒருத்தன், கேட்டுட்டு தினம் வீட்டுக்கு போவேன். பொண்டாட்டி கேட்பாங்க, எங்க போனேன்? ராமாயணம் கேட்க போனேன். கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னாங்க? தெரியல. ஓ அப்படின்ட்டு 2வது நாள் 3வது நாள் இதே தான் தினம். என்னன்னு தெரியல. 10ஆம் நாள் பட்டாபிஷேகம் முடிச்சு. கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னாங்க? தெரியல. ஒன்றும் சொல்லல அந்த அம்மா. இந்தா அந்த சாணக்கூட எடுத்தார். மூங்கி கூட, சாணக்கூட, பெரம்பு கூட, சாணம் அள்ளி இதானது. அந்த தொட்டியில் போய் தண்ணி வச்சுவான். இதுல எப்படி தண்ணி மோந்துட்டு வா. சரி, சொல்லாட்டி வைவா, சொன்னாலும் வைவாட்டு போய் தண்ணி மோந்தான். தண்ணி பூரா போயிடுச்சு. திருப்பி வந்தேன். இன்னொரு கப்போ 10 தடவைங்க. 10 தடவையும் தண்ணி அல்லல. இவர் சொன்னா, இதுதான் நீ ராமாயணம் கேட்டா லட்சணம். ஓட்டக்கூடையில தண்ணி அந்த மாதிரி ஒரு நாள் கூட என்ன சொன்னாங்கன்னு வெளியே சொல்ல தெரியல. இதுதான் நீ கேட்ட லட்சணம். அது அவன் சொன்னா, அந்த படிக்காத மனுஷன், உண்மைதான், நான் இதுல தண்ணி மோக்கல, ஆனா முதல்ல இருந்த கூடையில இருந்த அழுக்கு சாணம் எல்லாம் மாறி 10வது தடவையில சுத்தமாயிருச்சு பத்தியா, அது மாதிரி என் மனசு சுத்தமாயிருச்சுன்னா, அப்படி மனிதர்களை இழக வைப்பதும் நெகிழ வைப்பதும் எல்லா வகையான திறமையும் எதற்கு உண்டு என்று சொன்னால், ஒரு புத்தகத்துக்கு உண்டு, ஒரு எழுத்துக்கு உண்டு, ஒரு இலக்கியத்துக்கு உண்டு என்று சொன்னால், இப்படி இருக்காதே துரியோதனன், இப்படி இரு ராமன், இவ்வளவுதாங்க. எதை சொல்லுது. இயேசுகாவியம் எழுதுறப்ப போற போக்குல அடிப்பார் கண்ணாசன். ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே அப்படிம்பார். அத நீங்க அந்த அன்னை வேளாங்கண்ணி படத்துலையும் பார்க்கலாம். ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே. படிச்சு பார்க்கிறப்ப நமக்கு எத்தனை ஒரு ஆச்சரியமும் மகிழ்ச்சி ஏற்படுது. வாழ்ந்தா இவங்களை மாதிரி வாழணும், இவங்களை மாதிரி இருக்கணும் என்ற எண்ணம் ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால் அதுதான் இலக்கியத்தினுடைய வெற்றி. இலக்கியங்களை நாம் படிப்பது இன்புற்று மகள மட்டுமில்லை, பின்பற்றி வாழத்தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்திருப்ப பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.